நம்ம ஏற்கனவே பார்த்த சப்ஜெக்ட்டு இவாஞ்சலிசம். இதோடைய புஸ்தகம் வந்து இந்த மாதம் கடைசிக்குள்ளே கொடுக்க ட்ரை பண்ணுறோம். அடுத்த மாதத்தில் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப டீட்டெயிலான பாடம் கிடையாது. என்ன முடிக்கிறீங்க அடுத்த மாதம் எக்ஸாம் புஸ்தகம் கொடுத்துட்டு ஒரு மாதத்தில் வைப்போம் எக்ஸாம். அதான் நோக்கம். அதில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சுவிசேஷம் அறிவித்தல் அப்படின்னு சொல்லி பார்த்ததில் இது அந்த புக்குடைய அவுட்லைன் இப்படி தான் இருக்கும். அறிமுகம் அதில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சுவிசேஷம் அறிவித்தல் என்றால் என்ன அப்படின்றதில் முதல் இதை மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். போரில் வெற்றி பெற்றதை அறிவித்தல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதை பற்றி நான் கேட்க போகிறேன். நீங்கள் ஏற்கனவே அது ஒரு டாபிக் தான் நம்ம 2 வாரம் பார்த்துருக்கோம். அதான் நம்ம முக்கியமானது அப்படின்றதுனால மற்றது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அடுத்த இது வந்து இழந்து போன உறவை மீண்டும் திரும்ப பெற்றதை அறிவித்தல் அப்படின்றதில் பார்க்குறோம் சுவிசேஷத்தை. அப்புறம் இழந்து போன நன்மைகளை மீண்டும் திரும்ப பெற்றதை அறிவித்தல் அப்படின்னு சொல்லி இந்த 3 தான் நம்ம சுவிசேஷம் அறிவித்தல் என்றால் என்ன. நிறைய இருக்குது. இதில் முக்கியமாக இந்த 3 மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி நம்ம படிக்கிறோம். அப்புறம் சுவிசேஷம் யார் அறிவிக்க வேண்டும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே கொஞ்சம் பார்த்தோம், அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சுவிசேஷம் யாருக்கு அறிவிக்க வேண்டும் அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துருக்குறோம். இது நம்ம பார்க்கலாம். 5வது தலைப்பில் பார்த்தீங்கன்னா சுவிசேஷம் அறிவிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் என்ன அப்படின்றது வந்து நம்ம இன்னும் பார்க்கல. அதையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சுவிசேஷம் எப்படி அறிவிப்பது அது கொஞ்சம் சுருக்கமாக பார்த்தோம். குடும்பத்துக்கு எப்படி சொல்கிறது, பணியத்தினா எப்படி சொல்கிறது, தமிழ் மக்களில் இந்துக்களுக்கு எப்படி சொல்கிறது, முஸ்லீம் மக்களுக்கு எப்படி சொல்கிறது அப்படின்றத நம்ம சுருக்கமாக பார்த்துருக்குறோம். அது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு, சுவிசேஷம் எப்படி அறிவிப்பது அப்படின்றது. அப்புறம் கடைசியில் வந்து சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நடந்து கொள்ள முடியாது. இது ரொம்ப முக்கியமானது. எல்லாருமே ஏற்றுக்க மாட்டாங்க நம்ம சொல்கிறத. நம்ம எல்லாருக்குமே சொல்லணும்னு ஆசைப்படுறோம், எல்லாருக்கும் சொல்ல முடியாது. ஆனால் ஏற்றுக்கொண்டவங்க ஏற்றுக்கொள்ளாதவர்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அந்த 7 தலைப்பில் இந்த பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம ஒரு அறிமுகத்தில் ஒரு அசைன்மெண்ட்லாம் போட்டிருக்கேன். மார்க்கு 16-15 வாசிங்க பார்க்கலாம். மார்க்கு 16-15. நான் இன்னும் கொஞ்சம் அது விளக்கமாக போட்டு உங்களுக்கு புக்கு கொடுக்கும்போது அதை கொஞ்சம் டீட்டெயிலாக போட்டு உங்களுக்கு தருவேன். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஓகே, போதும். இதில் வந்து இந்த இது வாசியும் யாராவது ஒருத்தர் இதில் ஏன் இந்த வித்தியாசம் வந்துருக்குன்னு பாருங்கள். இது மொழிபெயர்ப்பு தான், புதிய மொழிபெயர்ப்பில். பின்பு அவர்களிடம் இயேசு, சரி, இப்பொழுது நீங்கள் உலகத்தில் உள்ள எல்லா இடங்களுக்கும் போய் இவ்வாறு நடந்த இந்த சம்பவங்கள் அனைத்தும் உங்கள் நல்லதுக்குத்தான் என்று செய்தியை சொல்லுங்கள். இப்போ எதில் மாற்றம் வந்திருக்குது? நீங்கள் வாசித்த அந்த மொழிபெயர்ப்புக்கு இதுக்குள்ள வித்தியாசம் என்னது புரியுதா உங்களுக்கு? நீங்கள் முதல்ல வாசல் வந்து ஓவி நம்ம பயன்படுத்துகிற வேதத்தில், இது வந்து புதிய மொழிபெயர்ப்பு. அதில் எது மட்டும் வித்தியாசமாக வந்திருக்குது? காமனாக உலகத்துக்கு சொல்லுங்கன்னு சொல்லி. சரி. இதில் வந்து நமக்கு நடந்த ஓகே இந்த சம்பவங்களை இயேசுன்றது ஓகே. நம்ம நல்லதுக்கு தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது அதுதான் நம்ம முக்கியப்படுத்திப்போம். அதில் வந்து சுவிசேஷன் வந்திருக்குது. முதல்ல திரும்ப வாசிச்சிருங்க அந்த ஓவியில் உள்ளது. பின்பு அவர் அவர்களை நோக்கி, அவர்ன்றது இயேசு. அவர்கள் என்ன யாரை குறிக்குது? சீடர்கள், குறிப்பாக சீடர்கள். ஓகே, இயேசு சீடர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். சர்வ சிருஷ்டிக்கு எல்லாருக்கும் போட்டிருக்கு. எல்லா இடங்களுக்கும் போய் இவ்வாறு நடந்த சம்பவங்கள் அனைத்தும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கன்னு போட்டிருக்குது. அதை நம்ம எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா, இவ்வாறு நடந்த இந்த சம்பவங்கள் அனைத்தும் உங்கள் நல்லதுக்கு தான் இந்த செய்தியை சொல்லுங்கள் அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த சுவிசேஷன்னா என்னன்றதை இதை கொஞ்சம் வளைக்கிறது இல்லை. பொதுவாக சுவிசேஷன்றது வந்து கிறிஸ்தவங்களுக்கு நல்லா புரியும், மற்றவங்களுக்கு வந்து கிறிஸ்தவங்களுக்கே கூட அதோடைய உள்ளான அர்த்தங்கள் புரியுமான்னு தெரியல. மற்றவங்களுக்கு அது அவ்வளோவா புரியாது. இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இயேசு இந்த பூமியில் வந்தது நம்ம நல்லதுக்கு. இயேசு இந்த பூமியில் வந்து செஞ்ச ஊழியங்கள் நம்ம நல்லதுக்கு. இயேசு இந்த பூமியில் வந்து மரித்தது நம்ம நல்லதுக்கு. இயேசு அடக்கம் பண்ணப்பட்டது, உயிர் தெழுந்தது, இது எல்லாமே நம்ம நல்லதுக்கு அப்படின்ற அர்த்தத்தை தான் இதில் கொடுக்குது. ஸோ இது அறிமுகம். அதாவது நீங்கள் சுவிசேஷத்துக்கு ஒரு அறிமுகம் கொடுத்தீங்க அப்படின்னா, இயேசு இந்த பூமிக்கு வரலன்னா எப்படி இருந்திருப்போம், நம்ம வாழ்க்கை எப்படி இருந்திருப்போம், கொஞ்சம் யோசிக்கலன்னா அறிமுகம்.
இயேசு இந்த பூமியில் பிறக்கலை. ஆனால் நம்ம பிறந்து, அப்பா அம்மா பிறந்து, தாத்தா பாட்டி பிறந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம், ஒரு கற்பனை பண்ணி பார்க்கலாம். இயேசு பிறக்காத ஒரு உலகத்தை கற்பனை பண்ணி பார்க்கலாம். ஆனால் பிறந்தார், கீ மூன்றது அதுதான். ஆனால் இயேசு பிறக்காமல் இருந்தால் எப்படி இருந்திருப்போம், நம்ம வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சம் பேசுன்னு பார்க்கலாம். அடிமைத்தனம். எதுக்கு அடிமையாக இருந்திருப்போம்? ஓகே, மனுஷன் மட்டும்தானா? சரி, பாவத்துக்கு அடிமையாக இருந்திருப்போம். வேற எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கை இருந்திருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இயேசு இல்லாத உலகத்தை, இயேசு பிறக்காத உலகத்தை. அப்போதான் நற்செய்தி என்னன்னு புரியும். ஓகே, சண்டை போரெல்லாம் இருந்திருக்கும். வேற நோய்க்கு அடிமை, அது எல்லாமே இருக்குது. நோய் இருக்குது, ஆனால் நோய்க்கு அடிமையாக இருந்திருக்கும். நோயை ஜெயிக்கிறதுக்கு வழி இல்லாமல் இருந்திருக்கும். நான் இப்போ கொஞ்ச நாட்கள் நம்ம தியானிக்கிறோம், தழும்புகளால் குணமானோம் அப்படின்னு சொல்லி. ஒருவேளை இயேசு பிறக்காம இருந்தது அந்த வசனமே நமக்கு கிடைச்சிருக்காரு. ஒரு நம்பிக்கை, ஒரு எதிர்பார்ப்பு. அதாவது பிரச்சனை எல்லாம் இருக்கதான் செய்யுது, ஆனால் அந்த பிரச்சனையிலேருந்து நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கும், அந்த பிரச்சனையை நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை. போர் இருக்குது, சண்டை இருக்குது, பசி இருக்குது, பட்னி இருக்குது, வியாதி இருக்குது, எல்லாமே இருக்கதான் செய்யுது. ஆனால் இயேசு பிறந்ததுனால நமக்கு என்ன நம்பிக்கை இருக்குது? ஒரு ஜெயம், நம்மளால ஜெயிக்க முடியும். இயேசுடைய உதவினால நம்மளால வியாதியை ஜெயிக்க முடியும், பிரச்சனைகளை ஜெயிக்க முடியும், போராட்டங்களை ஜெயிக்க முடியும், சண்டையில் சமாதானத்தை நமக்கு கிடைக்கும். அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. வேற இயேசு பிறக்காதது கற்பனை பண்ணி பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி இருக்கும்? சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை. சரி, நம்ம இயேசு கூட சேர்ந்த உடனே நமக்கு ஒரு சமாதானம் ஆண்டவர் கொடுக்குறாரு. பிரச்சனை இருந்தால் கூட ஒரு சமாதானம். வேற எப்படிலாம் இருந்திருப்போம்? சாபத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறதுக்கு ஒரு நம்பிக்கையே இருக்காது. இப்போவும் சாபத்தில் இருக்கிறோம், ஆனால் இயேசு அந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டதுனால நமக்கு அந்த சாபத்தில், சாபம்னா என்ன, பாவம்னா என்ன, சாபம்னா என்ன? பொதுவாக நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தை தான். பாவம்னா நம்ம பண்ணுறது, பாவம்னா நம்ம வாழ்க்கையில் செஞ்சது, பேச்சினாலேயோ சிந்தையினாலேயோ செயல்னாலேயோ நம்ம செஞ்சது. சாபம்னா நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவத்துடைய தாக்கம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். ஒருவேளை அப்பா அம்மா செஞ்ச பாவத்துடைய தாக்கம், தாத்தா பாட்டி செஞ்ச பாவத்துடைய தாக்கங்கள், முன்னோர்கள் செஞ்ச பாவத்தின் தாக்கங்கள் நமக்கு இருக்கும். அதுதான் சாபம். ஸோ இதையும் இயேசு ஏற்றுக்கொண்டால், நம்ம செஞ்ச பாவத்தை ஏற்றுக்கொண்டார். அதனால சாபம் பாவம்னு சொல்கிறோம். ஸோ அது ஒரு அழுத்த மாதிரி நம்ம பூமியில் இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனால் இயேசு கூட நம்ம சேரும்போது அதுலேருந்து நமக்கு ஒரு விடுதலை அப்படின்றது. வேற இயேசு பிறக்காத உலகத்தை கற்பனை பண்ணி பார்க்குறோம். முடிவு நம்ம தெரிஞ்சிருக்காது. ஒருவேளை இயேசு சொல்கிறாரு நரகன்றது நமக்கு தெரியாமல் இருந்திருக்கு. இயேசு வராமல் இருந்திருப்பாருன்னா நமக்கு தெரியாமல் இருந்திருக்கு. நமக்கு இந்த வேதம் எல்லாருக்குமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை யூதர்களுக்கு பழைய ஏற்பாடு இருந்திருக்குமா இருக்கும். பழைய ஏற்பாட்டில் அவங்களுக்கு நரக நம்பிக்கை இருந்துச்சு. யூதர்களுக்கு நரகத்தை பற்றி பழைய ஏற்பாடு சொல்லி பரலோகம் நமக்கு கிடைக்காம போயிடும். பரலோகம் கிடைக்காம போயிருக்கும். வேற நரகத்தை பற்றி பேசிடலாம். இஸ்ரேல் மக்களுக்கு நரகம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்துச்சா, இருக்குதா? பாதாளம் இருக்குது. அந்த ஹாதேஸ் ஹெகனா அப்படின்றது அந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டிலேருந்து வருது. அது எங்கன்னா எருசலேம் ஒரு இடத்துல சின்ன பிள்ளைங்க பெரிய ஆளுங்களை யுத்தத்தில் தோற்றவங்களை போட்டு எரிப்பாங்க. அந்த மனுஷங்களை எரிச்ச இடத்துல தான் அந்த இடத்துக்கு பேர் தான் ஹெகனா. ஸோ அதில் அடிப்படையில் இந்த நரகன்ற வார்த்தையே வருது. ஆனால் அவங்களுக்கு இந்த நரகன்றதெல்லாம் அவ்வளோவா யூத மக்களுக்கு இந்த அவ்வளோவா அவங்க யோசிச்சதெல்லாம் கிடையாது. ஆனால் இயேசு வந்ததுக்கப்புறம் தான் சொன்னார், ஆபிரகாம் இருக்கிற இடம் ஒரு இடம், லாசர் போன இடம் வேற இடம். லாசர்னா யாரு? ஐஸ்வர்யவான் போன இடம் வேற, லாசர் போன இடம் வேற. அந்த மாதிரிலாம் நம்ம இயேசு பிரசங்கிக்காமல் இருந்திருந்தானே ஒருவேளை நரகம் பரலோகன்றது நமக்கு அவ்வளோ புரிஞ்சிருக்காரு, அந்த சத்தியமே நமக்கு புரிஞ்சிருக்காரு. ஆனால் நம்ம வாழ்வோம், செத்துக்கு அப்புறம் தான் நமக்கு புரியும் எங்கேயோ மாட்டிட்டோமே அப்படின்ற மாதிரி நமக்கு புரிஞ்சிருக்கோம். வேற என்னெல்லாம் நம்ம இயேசு இல்லாத ஒரு உலகத்தை கற்பனை பண்ணி பார்க்குறோம். ஏன்னா அது தெரிஞ்சால் தான் இயேசு எப்படி ஒரு நல்ல செய்தியாக நமக்கு கிடைச்சார். இயேசு பிறந்தது எப்படி நமக்கு நல்லதுக்கு தான். அவர் பிறந்தது நம்ம நல்லதுக்கு தான். அவர் இந்த பூமியில் செஞ்ச அற்புதங்கள், அதிசயங்கள், போதித்தவைகள் எல்லாமே நம்ம நல்லதுக்கு தான். அவர் செத்ததும் நம்ம நல்லதுக்கு தான். அவர் உயிரோடு இருந்ததும் நம்ம நல்லதுக்கு தான். அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இயேசு இல்லாத ஒரு உலகத்தை நம்ம கற்பனை பண்ணி பார்க்குறோம். கடவுள்ன்ற மாதிரி ஒரு இது எதுக்கு இருக்கு, ஒரு சக்தி இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் நம்புற மாதிரி ஒரு சக்தி இருக்குது, நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்குன்ற மாதிரி நம்ம யோசிப்போம்.
ஆனால் அவர் கடவுள், அவர் கூட நம்ம பேசலாம், அவர் கூட அவரை நம்ம அப்பான்னு கூப்பிடலாம் அப்படின்றதெல்லாம் நமக்கு கிடச்சிருக்காரு. அந்த உறவெல்லாம் நமக்கு கிடச்சிருக்காரு. வேற இயேசு பிறக்காத ஒரு உலகம் எப்படி இருந்திருக்கும்? வெளிச்சம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு இருளானது. நம்ம எதுக்கு வாழ்கிறோம், என்ன செய்கிறோம், என்ன நடக்க போகுது, அந்த வெளிச்சம், அதாவது கடவுளை பற்றிய ஒரு வெளிச்சம், கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிறதா வெளிச்சம். அதனால் இயேசு சொல்ல, நானே இந்த பூமிக்கு ஒளியாக இருக்கிறேன். ஒளினா அவருக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, என் மூலமாக நீங்கள் கடவுளை தெரிஞ்சுக்கலாம், என்ன நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கடவுளை நீங்கள் புரிஞ்சுக்கலான்னு சொல்ல. அதுதான் அது இல்லாத உலகத்தில் நமக்கு புரியாது, கடவுளை பற்றி ஒரு யோசனை இருக்கும். நிறைய பேர் அந்த இருளில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கு அந்த இயேசு தெரிஞ்சதுனால நம்ம கடவுளை பற்றி புரியுற ஒரு வெளிச்சம் நமக்கு கிடைச்சிருக்குது. வேற ஏதாவது இருளான ஒரு வாழ்க்கை, சாபம் பாவத்திலிருந்து நமக்கு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை, ஆவியானவர் நமக்கு ஆவியானவர் வந்ததுனால தான் கடவுள் அப்பான்னு கூப்பிட முடியும். நம்ம குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டவங்களும் நாராயணன் சொல்கிறாங்க, ரட்சிக்கப்படாதவங்க நாராயணன் சொல்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த ஆவியானவர் உள்ளே வந்ததுனால தான் அவரை நம்ம கடவுளை அப்பான்னு கூப்பிட்ற ஒரு உரிமை, என்ன சொல்கிறது, ஒரு இது கிடைக்குது, நமக்கு ஒரு பந்தம் கிடைக்குது. இந்த ஆவியானவர் மட்டும் இல்லை அப்படின்னா நம்ம கடவுளை அப்பான்லாம் கூப்பிட முடியாது. அது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த தியாலஜிக்கல் எல்லாம் போகணும். இயேசு தான் அதை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. இப்போ ஆவியானவர் நமக்குள்ளே வரணும்னா என்ன செய்யணும்? இயேசுடைய ரத்தம் நம்மளை கழுவணும். ஆவியானவர் எல்லாருக்குள்ளேயும் இருக்க முடியாது. யாருடைய வாழ்க்கையை இயேசுடைய ரத்தம் கழுவி இருக்குதோ அவங்களுக்குள்ள தான் ஆவியானவர் வர முடியும். ஸோ இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷன். இயேசு ரத்தம் சிந்துற அப்படின்னா நம்ம பாவியாக இருந்திருப்போம், பாவிகளுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வசிக்க முடியாது. இயேசு ரத்தம் சிந்தினதை நம்ம நம்பும் பொழுது தான் ஆவியானவர் நம்மளை அந்த ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டதுனால அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுறார். இந்த ஒரு உறவுகள் எல்லாம் நமக்கு இல்லாமல் போயிருக்கும். கடவுள் அப்பான்னு கூப்பிடுற உறவு இல்லாமல் போயிருக்கும். ஆவியானவர் நமக்குள்ளே வசிக்கிற அந்த பந்தம் இல்லாமல் போயிருக்கும். அதனால் நம்ம நிறைய காரியங்களை சாதிக்க முடியாது. ஆவியானவர் நமக்குள்ளே வந்ததுனால தான் நிறைய காரியங்கள் நம்மளால் சாதிக்க முடியும். மற்ற மனுஷங்க செய்ய முடியாத நம்மளால் செய்கிறதுக்கு ஒரே காரணம் நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர். வேற இதெல்லாம் சுருக்கமாக பார்க்குறோம். இயேசு இல்லாத உலகம் அர்த்தம் நியாயப்பிரமாணத்தில் வந்திருப்போம். அது நமக்கு இல்லை. நியாயப்பிரமாணம் நமக்கு வந்திருக்குமா? இயேசு மட்டும் பிறக்கலன்னு அந்த பைபிளே நம்ம வாசையில் வந்திருக்காரு. பழைய ஏற்பாடு யாருக்கு? யூதருக்கு மட்டும், இஸ்ரேல் மக்கள் அவங்க மட்டும் வச்சுருப்பாங்க. எப்படி நம்ம இங்கே உள்ளவங்க கீதை புராணங்கள் வச்சுருக்காங்களோ இது இன்னும் அங்கெல்லாம் போகல. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு வேதம், அந்த வேதம் அவங்களுக்கு மட்டும் உள்ள வேதமாக இருந்திருக்கும். இயேசு வந்ததுனால தான் அந்த பழைய ஏற்பாட்டின் ஒரு முடிவை கொடுத்து புதிய உடன்படிக்கைக்குள்ளே வர்ற அந்த வேதம் நம்ம எல்லாருக்கும் நமக்கு புதிய ஏற்பாடு தான் வேணும். ஆனால் நீங்கள் பழசையும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் சேர்த்து கொடுக்குறாரு. அவங்களுடைய வேதம் தான் அது. நமக்கும் இந்த பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் சமுதாயத்தோட தேவன் எப்படி உறவாடினார், அந்த இஸ்ரேல் சமுதாய மக்கள் கடவுளோடு பழகிறதுல எங்கே விலகி போனாங்க, எங்கே பிரச்சனை வந்துச்சு, அதுக்கு அவங்களுக்கு ஏற்பட்ட விளைவுகள் என்ன, அதெல்லாம் நம்ம தெரியும் போது இன்னும் கடவுளை பற்றி நம்ம ஆழமாக தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் பழைய ஏற்பாடு நமக்கும் கொடுக்கப்பட்டில்லை. நமக்கு புதிய ஏற்பாடு மட்டும் போதும், புதிய உடன்படிக்கை மட்டும் போதும். இருந்தாலும் ஆண்டவர் எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்க வச்சார். வேதம் நமக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் இயேசு பிறந்தனால தான். இன்னும் அதுவும் கிடைச்சிட்டாரு. வேற மாம்சனை ஒரு மாயான ஒரு வாழ்க்கை, அது அர்த்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இந்த சாலமன் எழுதுறாரு பிரசங்கி மாதிரி நம்மளுக்கு எல்லாம் மாயை, இந்த பூமியில் கடைசியில் எல்லாம் மாயை மாயை மாயின்னு சொல்லிட்டு ஒரு மாயான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு போயிருக்கோம். ஒன்றுமே அர்த்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கோம். வேற ஏதாவது சபைகளே இருந்திருக்காது. நமக்கு ஒரு ஐக்கியம் கிடைச்சிருக்காது. ஒரு புதிய ஒரு குடும்பம், சபைன்றது ஒரு குடும்பம், அந்த குடும்பம் நமக்கு கிடைச்சிருக்காது, அந்த ஐக்கியம் நமக்கு கிடைச்சிருக்காது. வேற ஒரு நீதி நியாயம். நம்ம உலகத்தில் நீதி நியாயங்கள் இருக்குது, மனுஷனுடைய நீதி நியாயங்கள் இருக்குது, அது மீறவங்க இருக்கிறாங்க. ஆனால் அந்த மாரல் லா கூட அதில் நம்ம கடவுள் இருந்ததுனால தான் வருது. இப்போ சிலர் சொல்லுவாங்க கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு நீதி நியாயங்களை கூட அவங்க ஏற்றுக்குவாங்க. ஆனால் கடவுள் இருந்தால் தான் நீதி நியாயன்றது அவங்களுக்கு புரியாததாக இருக்கும். ஆனால் கடவுள் அதையும் கொடுக்குறாரு. அதாவது இது எங்கே கொடுக்குறாரு அப்படின்னா, இப்போ இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் இருக்கிற வரைக்கும் எதாவது கிடைச்சா நீதி நியாயங்களை பற்றி ஏதாவது கற்பனை கொடுத்தாரு, கட்டளைகள்லாம் கொடுக்கல. அவங்க இங்கே வர்றாங்க, ஒரு சமுதாயமாக மாறி அவங்க மற்ற மக்களோடு சேர்ந்து வாழ ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிக்கணும், ஒரு நீதி, ஒருத்தருக்கு நீங்கள் இப்படி தான் பழகணும், இதில் நீங்கள் மீறக்கூடாது அப்படின்றதெல்லாம் ஆண்டவர் கட்டளையாக கொடுக்குறான்னு சொல்லி பார்க்குறோம். அதுலேருந்து தான் நிறைய இப்போ இந்தியாவுக்கும் சட்டங்கள் இருக்குது.
ஒவ்வொரு நாட்டுக்கும் சட்டங்கள் வந்தது அதன் அடிப்படையில் தான் வந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். வேற இயேசு பிறக்காமல் இருந்ததுதான் நீதி நியாயங்கள் இருந்திருக்கும். ஆனால் அதை வந்து விளக்குறது இயேசு தான். அதோடைய அர்த்தங்கள் என்னது விளக்குறது அவர் தான். வேற உலக பொருளுக்காகவும் விலங்குகளுக்காகவும் நிறைய பேர் வந்து சண்டை போடுறாங்க. நம்ம இயேசு அறியாமல் இருக்கிறதுனால நம்மளும் அவங்களும் இருக்காங்க. நம்ம இயேசு இல்லாமல் இருந்தால் இதுதான் நமக்கு வாழ்க்கை, நமக்கு வந்து இது கிடைச்சா தான் அப்படின்ற மாதிரி, நமக்கு இவ்வளோ இடம் இருந்தால் தான், வீடு இருந்தால் தான், அதுக்காக மற்றவங்க அடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி நம்மளும் அடிச்சுக்கிட்டு இருந்திருப்போம். வேற இயேசு இல்லாத ஒரு உலகம். ரோல் மாடலே தான் வாழ்ந்துட்டு. அது ரொம்ப முக்கியம். அதாவது எப்படி தான் கடவுளை பிரியப்படுத்துகிற மாதிரி எப்படி வாழ்றதுன்னே நமக்கு தெரியாமல் இருக்கு. இயேசு தான் அதை வந்து காட்டி கொடுக்குறாரு. இப்படி தான் நீங்கள் வாழணும், கடவுளை பிரியப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி வாழணும், என்ன மாதிரி பேசணும், என்ன மாதிரி சிந்திக்கணும், என்ன மாதிரி நீங்கள் வாழணும்னு சொல்லி ஒரு மாடலில் வந்து இயேசு காட்டி கொடுக்குறாரு. அது இல்லாமல் போயிருக்கும். அது இல்லைன்னா நமக்கு வந்து ரொம்ப குழப்பமாக இருக்கும். எப்படி தான் இந்த கடவுளை பிரியப்படுத்துது, இந்த கடவுள் எப்படிப்பட்டவர் நமக்கு தெரியாது, அவர் எப்படி நமக்கு பிரியப்படுத்துன்னு தெரியாமல் போயிருக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வேற உண்மையான கடவுள் யார்? நிறைய நம்ம நாட்டில் பிறந்துட்டோன்னா அப்படின்னா நமக்கு நிறைய கடவுளை சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு படிப்பு வேணும்னா அதுக்கு ஒரு கடவுள், வசதி வாய்ப்பு வேணும்னா அதுக்கு ஒரு கடவுள், லவ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு கடவுள், ஒவ்வொன்றுக்கும் கடவுள் வச்சுருக்காங்க. ஆனால் எது உண்மையான கடவுள்? அப்போது நம்ம தேடிக்கு ஒரு கடவுளை தேடிட்டு போயிருந்திருப்போம். உண்மையான கடவுள் யாருன்னு நமக்கு தெரியாமல் இருந்திருக்கும். வேற இவ்வளோ காரியங்கள் இருக்குது. இயேசு இல்லாத ஒரு உலகத்தை நம்ம யோசித்து பார்க்கும்போது இவ்வளோ காரியங்கள் இருக்குது. இப்போ இயேசு வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றதான் சுவிசேஷம். பார்க்கலாமா? அடுத்தது தொடர்ந்து நீங்கள் சிந்திங்க. அதாவது இயேசு இல்லாத உலகத்தை நீங்கள் தனியாக உட்காந்துருக்கும் போதும் படுத்திருக்கும் போதும், இயேசு இல்லாமல் இருந்திருப்பாருன்னா எப்படி இருந்திருக்கும் இந்த உலகம்? இயேசு என் வாழ்க்கையில் இல்லாமல் இருந்திருப்பாருன்னா என் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? நீங்கள் யோசிக்கும் போது இந்த நற்செய்தி வந்து அப்போ தான் நமக்கு நல்லா புரியும். சில நேரத்தில் இந்த நற்செய்தியை நமக்கு நல்லா புரியுறது இல்லை. காரணம் வந்து அதை நம்ம கற்பனை பண்ணி பார்க்கணும், நினச்சிப்பா, இதெல்லாம் தன்னால் நடந்த மாதிரி நினச்சிப்போம். அதை நினச்சி பார்க்கும்போது நமக்கு இதோடைய அர்த்தங்கள் புரியும். சரி, இதுதான் நம்ம நற்செய்தின்றது வந்து வேற ஒன்றும் இல்லை, இயேசு தான். இயேசு பற்றி பேசுகிறது தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். முதல்ல வந்து பார்த்தது வந்து போரில் வெற்றி பெற்றதை அறிவித்தல். அதுதான் நல்ல செய்தியை வந்து சொல்கிறது அப்படின்னா. யாரும் சொல்லுங்கள் பார்க்கலாம், இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். நம்ம என்ன தியானித்தோம்? 2 வாரம் தியானிச்சது தான். இது ரொம்ப முக்கியமானதுனால நம்ம 2 வாரம் அதை தியானித்தோம். போரில் வெற்றி பெற்றதை அறிவிக்கிறதா நல்ல செய்தின்னு சொல்லி தியானித்தோம். அது முக்கியமான கருத்துக்கள் யார் மனசில் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். போரில் வெற்றி பெற்றதா யாருக்கும் சண்டை? முதல்ல அதை நீங்கள் சொல்லணும். ஓகே ஓகே மனித இனத்துக்கும் விழுந்து போன தூதர்களுக்கும், இந்த சாத்தானுக்கும் சாத்தானோடு இருக்கிற சேனைகளுக்கும் சண்டை. ஓகே, வேற போருன்னு பார்க்கும்போது மனுஷ இனத்துக்கும் ஆண்டவருக்கும். இதில் நம்ம முக்கியமாக பார்த்தது வந்து இயேசுக்கும் சாத்தானுக்கும் சண்டை கிடையாது. இயேசுக்கும் சாத்தானுக்கும் சண்டை நடந்ததுன்னா இவ்வளவுலாம் அவர் வந்து அடிபட்டு சாகணும்னு அவசியம் கிடையாது. சண்டை ஈஸியாக முடிச்சிருப்பார். எப்படி முடிச்சிருப்பாரு? அவர் வந்து சண்டை முடிச்சு வைக்க போறாரு ஒரு நாள். எப்படி முடிச்சு வைக்க போறாரு? வார்த்தையினால. வேற நம்ம பாஷையில் பெட்டகுமா பாஷையில் வந்து ஏந்து கேட்டிருந்த பெர்காவா, ஏந்து கேட்டிருந்த பெர்காவா அப்படின்னா எனக்கு தமிழோட டிக்கலை வந்து மனசில் பதிஞ்சிருக்குது. ஒரு ஊதி சாத்தான் அழிச்சிடுவாங்க. ஏந்து கேட்டிருந்த பெருக்காருன்னா வந்து நம்ம மூச்சு வருது பாருங்க, அந்த மூச்சை வந்து இழுத்து விட்டாலே வந்து இயேசு வந்து அவருடைய மூச்சை இழுத்து சாத்தா மேலே விட்டா சாத்தான் செத்துடும். ஸோ இதுதான் அந்த சண்டை. அது வந்து கடைசியில் வந்து முடிச்சு வைக்க போகிறது. அப்படி தான் முடிச்சு வைக்க போகிறாரு. ஒரு ஒளிவு முறையில் இறங்கி போகிறது. பாந்தி கிறிஸ்து இருப்பான், அந்தி கிறிஸ்துக்குள்ளாமல் இருப்பான். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நாள் முடிவுக்கு வரப்போகுது. ஆனால் இந்த சண்டை வந்து அந்த சண்டையை குறிக்கல. அது வந்து அது ஒரு நல்ல செய்தியுடைய ஒரு பகுதி தான். கடைசியில் அந்த யுத்தம் முடிச்சு வைக்க போகிறாரு, போர் வந்து முடிச்சு வைக்க போகிறது. ஆனால் இது வந்து சிலுவையில் நடந்த சண்டையை பற்றி நம்ம பேசுகிறோம். இயேசு கிறிஸ்து வந்து இந்த சண்டையை வந்து எப்படி செஞ்சார், மனுஷ இனத்துக்காக மனிதனுக்காக எப்படி செஞ்சார் சொல்லி பார்க்குறோம். அப்போ சண்டை வந்து யார் யாருக்கு? மனுஷனுக்கும் விழுந்து போன தூதர்களுக்கும். ஏன் இந்த சண்டை ஆரம்பிச்சது? இது உங்களுக்கு மனசில் ஆழமாக இருக்கணும். ஆனால் திரும்ப உங்கள் மனசில் பதியறதுக்காக இந்த கேள்வியெல்லாம் கேட்குறேன். சண்டை எங்கே ஆரம்பிச்சது, எப்படி ஆரம்பிச்சது, எதுக்காக சண்டை ஆரம்பிச்சது? சண்டைன்னா நம்ம எதுக்காக நம்ம பார்த்தோம்? தலைமைத்துவத்துக்கு. வேற எதோடைய தலைமைத்துவம்? வெறும் லீடராக இருக்கணும்னு கிடையாது, அவசியம் கிடையாது. சும்மா அதாவது ஒரு 1000 பேர் இருந்தால் தானே அதுக்கு ஒரு தலைமைன்னு வரும். எதுக்கு தலைமைத்துவம்? உலகம் வந்து தேவனால மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது.
ம். அது வந்து இப்போ சண்டை வந்து பூமிக்கு தான் சண்டை, புரிஞ்சிச்சா? பூமிக்கு தான் சண்டை. நிலத்துக்கு எப்படி வந்து யுத்தங்கள் வந்து ஒரு நாட்டை பிடிக்கிறதுக்காக, ஒரு நாட்டை இன்னொரு நாட்டுக்கு ராஜா பிடிக்கிறதுக்காக சண்டைக்கு போவார். அந்த நாட்டை காப்பாற்றுறதுக்காக அவங்க சண்டை போடுவாங்க, அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து நடக்கிற சண்டை வந்து இந்த பூமிக்காக தான் சண்டை. இந்த பூமிக்கான சண்டை எங்கே ஆரம்பிச்சது, எப்படி ஆரம்பிச்சது? நான் திரும்ப அதுக்குள்ளே போகிறேன். என்ன ஏதே தோட்டத்தில் ஆரம்பிச்சு. ஓகே, நான் சொல்லுங்கள். அங்கே ஆரம்பிச்சு சிறிய நிலத்துக்கும். அது எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, அவன் வந்து ஏமாத்திடுறான். பூமி வந்து ஆதாம் கையில் கொடுக்கப்பட்டது. ஆதாமுக்கு சொல்லார், நீ ஆண்டுகொள் அப்படின்றார். பூமி எல்லாம் படைக்கிறாரு. அதாவது பூமியில் வந்து மனுஷனுக்கு தேவையான எல்லாத்தையும் படைக்கிறாரு. மனுஷன் என்ஜாய் பண்ணுறதுக்கு பறவைகளை கூட படைக்கிறாரு, மீன்களை படைக்கிறாரு, எல்லாம் மனுஷனுக்கு தேவையான சாப்பாடு எல்லாத்தையும் எத்தனை நாள் படைக்கிறாரு? 5 நாளில் படைக்கிறாரு. 6வது நாளில் மனுஷனை படைச்சிட்டு நீ எல்லாத்தையும் ஆண்டுகொள், நீ தான் இந்த பூமிக்கு நீ தான் ராஜான்னு சொல்கிறாரு. வேற ஒன்றும் இல்லை, இந்த பூமிக்கு நீ தான் ராஜா, நீ ஆண்டுகொள் அப்படின்றாரு. பராமரிக்கிறது இன்னொரு வேலை, பொறுப்பும் கொடுக்குறாரு, ஆளுகையும் கொடுக்குறாரு. ஆனால் அதை ஏமாற்றி எடுத்துக்கிறான். சாத்தா வந்து ஏமாற்றி எடுத்துக்கிறான். எப்படி ஏமாத்தினான்? ஒரு வார்த்தையை வந்து சொன்ன பிறகு அவங்க வந்து அது கீழ்ப்படியாக போனாங்க. கடவுள் வந்து ஒரு கட்டளையும் கொடுத்துட்டாரு, ஒரு நியமம் கொடுத்துட்டாரு. அதாவது மரணத்தை பற்றி ஒரு கட்டளைங்க. நீ இதை சாப்பிட, எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கோ, எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிக்கோ, இந்த மரத்தில் உள்ளதை மட்டும் சாப்பிட. அது வந்து ஆண்டவர் வச்ச சோதனை. ஓகே. ஆனால் சாத்தா வந்து எப்படி ஏமாத்தினான்? சாத்தானுடைய வார்த்தை என்ன அப்படின்னா, அவரை மாதிரி ஆகலாம் அப்படின்றது தான். ஆனால் ஆண்டவர் எப்படி படைச்சார் ஆதாம? அவரை போல தான் படைச்சார். அப்போது ஒரு சந்தேகத்தை உருவாக்கலாம். இது இன்றைக்கும் சாத்தான் செய்கிற ஒரு வேலை. கடவுளை பற்றி நமக்குள்ள ஒரு சந்தேகத்தை உருவாக்குறது தான் அவனுடைய ஏமாற்றுத்தனத்துடைய பெரிய ஏமாற்றுத்தனம். அதுதான் இன்றைக்கும் கூட வியாதி அவன் கொடுத்துருப்பான். யோபுக்கு வியாதி யார் கொடுத்தது? பிள்ளைங்களை அடிச்சது யார்? சாத்தான். கடைசியில் ஆனால் யோபுடைய மனசில் வந்து சோதனையில் வந்து இன்னுமா அந்த மனைவி மூலமாலாம் பேசுகிறவன் தான். இன்னுமா அந்த கடவுளை நம்புகிற, இவர் இவ்வளோத்தையும் அழிச்சிட்டாரே, கடவுளே அழிச்ச மாதிரி பேசுறது. ஸோ இந்த வேலை இன்றைக்கும், ஏமாற்றுத்தனத்தின் வேலை இன்றைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. சாத்தான் வந்து பல விதத்தில் ஏமாற்றும். இன்றைக்கி வந்து ஒரு நாள் இந்த ஏசிக்கிட்ட போனாலும் அவன் லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியாது. நான் சொல்கிறபடி வாழ்ந்தேன்னு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பல விதங்களில் ஏமாற்றுறதை பார்க்குறோம். ஸோ அந்த ஏமாற்றுத்தனத்துக்கு வந்து ஆதாம் விழுந்து போனது பார்க்குறோம். சரியா? உண்மையிலே ஆண்டவர் வந்து அவங்கள போல தான் படைச்சாரு. ஆனால் உயர்வு அவருக்கு தான். அவருக்கு சமமாக யாரும் போக முடியாது. ஆனால் அவனுக்கு ஆசை வந்து அவருக்கு மேலே போகணும்னு ஆசை வந்துச்சு. அந்த ஆசையை வந்து இப்போ மனுஷனுக்குள்ளேயும் கொடுக்குறான். மனுஷனுக்குள்ளேயும் கொடுத்துட்டு இப்போ நிறைய இந்த உலகத்தில் நடக்கலாம். பார்த்தீங்கன்னா தங்களை தான் கடவுளமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களாம் இருக்காங்க. கடவுளோட பெரிய ஆளாக நினைக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் யார் செய்கிறது அப்படின்னா இவன் தான். இவனுடைய வேலைகள் வந்து இன்றைக்கும் நடக்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த ஏமாற்றுத்தனத்தில் விழுந்ததுனால எது போயிடுச்சு? ஆளுகை போயிடுச்சு. பூமி மேலே ஆளுகை செய்ய முடியலை. இப்போ வந்து பயம், இப்போ வந்து வெட்கம். ஸோ இதுதான் நிலைமை. இது நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பயங்கள், வெட்கங்கள், எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையின்மைகள் எல்லாமே இதிலேருந்து வந்ததுன்னு சொல்லி பார்க்கணும். இது சாபத்தில் ஒரு பகுதியாக நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த சண்டை வந்து இப்போ பூமிக்கு தான் சண்டை, அல்லது ஆளுகைக்கு சண்டை. இந்த பூமியை யார் ஆளுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுக்கு நம்ம நிறைய வழக்கங்கள்லாம் பின்னாடி பார்த்தோம். அதாவது இயேசுக்கிட்டே வந்து சோதிக்கும் போது, நீ என்ன வணங்கினீன்னா இதெல்லாம் நான் உனக்கு கொடுத்துறேன், இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆதாம் வந்து வச்சுட்டான் என் கையில், இப்போ என் கையில் இருக்குது. நீ என்ன வணங்கினேன் அப்படின்னா எவனுக்கு, அதாவது யாரை எனக்கு பிடிக்குது அவன் கையில் கொடுக்கலாம், நான் அவனுக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி சோதிக்கிறது பார்க்குறோம். ஆனால் இயேசு வந்து அந்த சோதனையில் விழாத கடைசி ஆதாமாக பார்க்குறோம். இயேசு வந்து எப்படி அந்த சோதனையெல்லாம் ஜெயிக்கிறாரு, மனுஷனுக்கு வந்து அதை திரும்ப எப்படி பெற்றுக் கொடுக்குறான்னு சொல்லி பார்க்குறோம். சண்டை வந்து சாத்தானுக்கும் மனுஷனுக்கும். எதுக்காக சண்டை? பூமிக்காகவும் பூமியை ஆள்றதுக்காக சண்டை. வேற என்ன புரிஞ்சுக்கிறோம்? இல்லை, நம்மளுடைய அந்த பாவ லிஸ்ட் எல்லாம் வந்து சாத்தான் கையில அது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து சாத்தான் கிரியை செய்கிறது வந்து இஸ்ரேல் மக்களுக்கு வந்து நியாயப்பிரமாணத்தை கொடுத்துட்டாரு. அந்த பிரமாணத்தை வந்து ஆயுதமாக வச்சுக்கிறாங்க. இந்த பிரமாணத்தை இவன் மீறினா அதனால் இவனுக்கு இந்த தண்டனை அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். முதல் பிரமாணம் வந்து பாவம் செய்கிறவன் பாவத்தின் சம்பளம் மரணம்ன்றது அந்த முதல் பிரமாணம். ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணமே வந்து இதை சாப்பிட்டேன்னா நீ சாவ, நீ சாப்பிட்றது வந்து பாவம், செய்கிறது பாவம். அங்கே வந்து ஏன் அது பாவம் அப்படின்னா கீழ்ப்படியாமே தான் பாவம், வேறு ஒன்றும் இல்லை. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அதுக்கு கீழ்ப்படியில் அப்படின்னா அதான் பாவம். ஸோ அது வந்து ஆதாம் கொடுக்கப்பட்ட பதில் வந்து விருந்து போனால் பாவத்தின் சம்பளம் மரணங்க வருது. அப்புறம் வந்து இஸ்ரேல் மக்களுக்கு வந்து பிரமாணத்தை கொடுக்குறாரு ஆண்டவர். பிரமாணத்தை மீற மீற பாவம் கூட்டிகிட்டே இருக்கு. இந்த பிரமாணத்தை மீறிட்டான் இவன் எப்படி, அதனால தான்
விபச்சாரம் பண்ண இந்த சிறியை வந்து கல்லெறிஞ்சு கொள்ளலாம். அந்த சட்டத்தை வந்து சாத்தான் பயன்படுத்துகிறான். ஆண்டவர் கொடுத்த நியாயப்பிரமாணத்தை வந்து சாத்தான் பயன்படுத்திக்கிட்டு இஸ்ரேல் மக்களை அழிக்கிறத பார்க்கணும். இப்போ நமக்கு அழிவு எப்படி வருது? அது வந்து இஸ்ரேல் மக்களுக்கு. நமக்கு பிரமாணம் கொடுக்கல ஆண்டவர். நமக்கு சோதனை. அவன் கையில் இருக்கிற ஆயுதம் என்னது? இப்போ அவங்களுக்கு வந்து பிரமாணத்தை எடுத்துக்கிட்டான். ஆதாமுக்கு வந்து அந்த கட்டளை மீறினதை எடுத்துக்கிட்டான். பாவ கணக்கு. நம்ம பாவ கணக்கு வந்து பிரமாணத்தை மீறது கிடையாது, நமக்கு மனசாட்சியின் படி தான் நியாயத்திற்கு. இப்போ நம்ம மனசு குத்தும். ஒரு தப்பு செய்யும்போது ஒரு திருட வந்து முதல் திருட போகிறான், மனசு என்ன செய்யும்? படப்படன்னு அடிக்கும். அதே பழக்கம் ஒரு 5-6 தடவை வந்துச்சு அப்படின்னா முதல் தப்பு பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். இது வந்து ஆண்டவர் நமக்குள்ளே கொடுத்த ஒரு என்ன சொல்கிறது பிரமாணம். மனசாட்சி வந்து இஸ்ரேல் மக்களுக்கு பிரமாணம் கொடுத்த மாதிரி நமக்குள்ள மனசாட்சி கொடுத்துருக்கிறாரு. எங்கெல்லாம் மனசாட்சி மீறி நம்ம பாவம் செஞ்சுருக்கோமோ அது எல்லாம் அவன் கையில் இருக்குது. புரியுதா? வேற ஒன்றும் கிடையாது. இந்த மனசாட்சி வந்து சும்மா கிடையாது. இதை பற்றி நம்ம நிறைய பேசல. புதிய ஏற்பாட்டில் இதை பற்றி சொல்லியிருக்குது. இந்த மனசாட்சி சுத்தம் பண்ணுறது தான் இயேசுடைய ரத்தம். இயேசுடைய ரத்தத்துக்குள்ளே வரும்போது மனசு குத்திகிட்டே இருக்கும். நம்ம எப்போ செஞ்ச பாவமோ தெரியல, மனசுக்குள்ளே குத்திகிட்டே இருக்கும். ஆனால் இயேசுடைய ரத்தத்துக்கு நீங்கள் அதை ஒப்பு கொடுக்கும்போது அது சுத்தமாகும். மனசை வந்து சுத்தம் பண்ணுறது தான் இயேசுடைய ரத்தம் சொல்லியெல்லாம் பார்க்குறோம். இப்போ சாத்தா கையில் என்ன இருக்குன்னா, எங்கெல்லாம் மனசு குத்தி இருக்குதோ அதெல்லாம் அவங்க கையில் லிஸ்ட் இருக்குது. ஸோ அந்த லிஸ்டின் படி வந்து நம்மளை வந்து குற்றவாளின்னு சொல்லி யார்கிட்ட சொல்கிறோம்? இயேசுகிட்ட சொல்கிறோம், பிதாட்ட சொல்கிறோம். ஸோ இதுதான் அவன் கையில் இருக்கிற ஆயுதம். இப்போ வந்து நம்மளை அழிக்கணும் அப்படின்னா சும்மாலாம் அவனால் அழிக்க முடியாது. நம்ம எங்கேயோ மீறி இருப்போம். நம்ம மனசாட்சி மீறி எங்கேயோ நம்ம தப்பு பண்ணியிருப்போம். அந்த தப்புக்குரிய லிஸ்ட் அவன் கையில் இருக்குது. அந்த லிஸ்ட்டை வச்சு தான் நம்மளை அழிக்கிறதுக்கு அவன் வழி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் சாகும்போது அந்த லிஸ்ட்டை வந்து எடுத்துக்கிட்டாரு அப்படின்றோம். இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பாம்புடைய விஷத்தை அப்படியே உறிஞ்சி எடுத்துருந்தாங்க. இப்போ வந்து சாத்தான் வந்து ஒரு பாம்புக்கு சமமாக சொல்லப்பட்டிருக்குது. அவர் பாம்புடைய தலையை நசுக்கினார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த விஷம் எங்கே இருக்குது? தலையில் இருக்குது. அந்த விஷத்தை எடுத்துட்டார். இதுதான் இயேசு வந்து சிலுவையில் செஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம். வந்து நம்மளை குற்றவாளின்னு குற்றப்படுத்தக்கூடிய லிஸ்ட் அவன் கையில் இருக்குது. அந்த லிஸ்ட்டை வந்து அவர் எடுத்ததுனால இது நம்பினா தான் இதுக்குள்ளேயே பலன்லாம் நம்ம பெற்றுக்க முடியும். எல்லாருக்கும் நடக்குதா அப்படின்னா இதை நம்பாதவங்களுக்கு இது நல்ல செய்தி கிடையாது. இயேசு இது செஞ்சாரு, என்னுடைய பாவ கணக்குகளில் வந்து சாத்தான் கையில் இருந்த லிஸ்ட்டை பறிச்சுக்கிட்டாரு அப்படின்னு நம்பும் போது இயேசுடைய ரத்தத்துக்கு அந்த கணக்கை நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நம்ம மனசை சுத்தம் பண்ணுறாரு, நமக்கு ஒரு புதிய வாழ்க்கை கிடைக்குது. இதான் நல்ல செய்தின்னு பார்க்குறோம். போரில் வெற்றி பெற்றதை அறிவித்தல் ஒரு கஷ்டமான ஒரு இதுதான். ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா லகுவாக இருக்கும். நம்ம வாழ்க்கையை அதை அபியாசப்படுத்தலாம். இதில் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ஒரு வேளை நம்ம முன்னாடி செஞ்ச தப்பை திரும்ப குத்தி காட்டலாம். அதுக்கும் அதை சரி பண்ணுறதுக்கு என்ன தான் வேணும்? இயேசுடைய ரத்தம் தான் வேணும். ஒருவேளை புதுசாக ஒரு பாவம் பண்ணிட்டோம், அதை சுத்தம் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? இயேசுடைய ரத்தத்துக்கு ஒப்பு கொடுக்காத எல்லாமே அவன் கையில் இருக்குது. அவன் என்ன வேணாலும் செய்யலாம். நம்ம உதாரணமாக பார்த்து ஒரு பாஸ்டர் வந்து தவறு பண்ணுறாரு, தன்னுடைய மனைவி விட்டுட்டு இன்னொருத்தி கூட போகிறாரு. ஆனால் போனதை வந்து அவர் மறைக்கிறதோ அது போனது நான் சரிதான், என் மனைவி இப்படி இருந்தாலும் நான் போகிறேன்னு சொல்லிட்டு போனதுனால மன்னிக்கப்படாது. அந்த கணக்கு அதை வச்சுட்டு இப்போ சாத்தான் என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் அவருக்கு கிருபை வேணும், அவருக்கு மன்னிப்பு வேணும் அப்படின்னா அவர் செய்ய வேண்டிய என்னது? அந்த பாவத்தை ஒப்பு கொடுத்துட்டு சரியாகும். ஸோ இதுதான் நம்ம இதிலேருந்து நம்ம நல்ல செய்யன்னு பார்க்கணும். ஸோ இதுக்கு யாருமே தப்பிக்க முடியாது. இது வந்து எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, இது வந்து சாத்தான் கையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி இயேசுடைய ரத்தம். அந்த ஆயுதத்தை இயேசு பறித்ததை நம்ம விசுவாசிக்கணும்னு சொல்லி பார்த்தோம். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குதா? இது ஏற்கனவே நம்ம பார்த்ததுனால சுருக்கமாக சொல்லி முடிச்சிட்டேன். இதுக்கு இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கலாம், தியானிக்கலாம். போரில் வெற்றி பெற்றதை அறிவித்தல். இவ்வளோ சரக்கு அதுக்குள்ளே இருக்குது. இங்கே ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பித்தது, பாம்பில் ஆரம்பித்தது, இயேசு சிலுவையில் சேர்த்தது, நம்ம வாழ்க்கையில் நடந்தது அப்படின்றது எல்லாமே இதுக்குள்ளே அடங்கியிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ நம்ம மனசை சுத்தம் பண்ணுறதுக்காக அவர் ஒரு வேலையை சிலுவையில் செஞ்சார். ஸோ அதை நம்ம நம்பும்போது நம்ம மனசு சுத்தமாக இருக்கும். ஆனால் இந்த சுத்தத்தை நம்ம அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த கம்யூனியன் அப்படின்றதுலாம் இதுதான். இயேசு வந்து சபைக்கு கம்யூனியன் ஏன் கொடுத்தாரு, ராப்போஜனம் அல்லது ரா விருந்து அப்படின்லாம் ஏன் கொடுத்தாரு அப்படின்னா இதை தான் செய்கிறார். இயேசு கிறிஸ்து சாகிறதுக்கு முதல் நாள் 12 சீசர்கள் கால்களை கழுவி இதை செஞ்சதுக்கு ஒரே காரணம் அவங்கள சுத்தம் பண்ணுறது தான். அதுலேயும் ஒருத்தர் சுத்தம் இல்லாமல் இருந்துட்டான். அவன் வந்து ஆண்டவர் வந்து கொடுக்காரு, ஆனால் அதுக்குரிய அதை ஏற்றுக்கல. பேதர் வந்து அந்த ரத்தத்துக்கு ஒப்பு கொடுத்ததுனால பேதருக்கு அந்த மன்னிப்பு கிடைச்சிது. ஆனால் யாருக்கு கிடைக்கல? யூதாஸ் வந்து குற்ற உணர்வு வருது. ஆனால் இந்த குற்ற உணர்வு மட்டும் போதாது. குற்ற உணர்வு வந்தோன்னு என்ன செய்யணும்? இயேசு சிந்தின ரத்தம் அல்லது முதல் நாள் யோசித்து பார்த்துருக்கணும். இன்றைக்கி நைட்டு எனக்கும் அந்த கம்யூனியன் கொடுத்தாரு தானே, என் காலையும் அவர் கழுவினார் தானே, எனக்கும் அவருடைய ரத்தம்னு சொல்லி தானே கொடுத்தாரு. இதுக்கு மட்டும் யூதாஸ் ஒப்பு கொடுத்துருப்பான் அப்படின்னா என்ன ஆயிருக்கும்?
யூதாஸும் ஒரு நல்ல ஒரு இதுதான் அதில் உள்ள சத்தியம், இந்த ரத்தத்தில் உள்ள சத்தியம், இந்த மனசாட்சி குத்துறதுல உள்ள சத்தியம். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இதை நம்ம நல்ல சரியாக சொல்லணும். சிலர் வந்து ஏதோ தப்பு பண்ணியிருப்பாங்க, அந்த குற்றத்திலே அந்த குற்ற உணர்வுலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நம்ம சொல்ல வேண்டிய செய்தி என்ன? நீங்கள் செஞ்சது தப்பு தான், ஆனால் அந்த தப்பை சரியாக்குறதுக்கு ஒருத்தர் ரத்தம் செஞ்சுருக்கிறாரு. அந்த ரத்தத்தை மட்டும் நீங்கள் நம்பினீங்கன்னா உங்கள் மனசு சுத்தமாயிடும் அப்படின்றதான் நல்ல செய்தி. இதுலேருந்து நம்ம சொல்கிற ஒரு நல்ல செய்தி. வேறு ஏதாவது கேட்க விரும்புகிறீங்களா? அடுத்தது பார்க்கலாமா? ரெண்டாவது வந்து நல்ல செய்தியாக பார்க்குறது வந்து ஒரு இழந்து போன உறவை வந்து மீட்டு கொடுக்குறாரு. இதுக்கு இந்த வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:20 வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20 வசனம். தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லியது போல நாம் கிறிஸ்துவுக்காக சமாதிபதிகளாய் இருந்து தேவனுடைய ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வைத்துக் கொள்கிறோம். நீங்கள் புதிய மொழிபெயர்ப்பு வாசிங்கன்னா, ஆகவே நானும் என்னோடு சேர்ந்து கடவுளுக்கு சேவை செய்கிறோம். இங்கே வந்து நானுன்றது வந்து பவுல். என்னோடு சேர்ந்து கடவுளுக்கு சேவை செய்கிறோம்னா மற்ற அவர் கூட சேர்ந்து ஊழியம் செஞ்சவங்க. இயேசு மேசியாவின் பிரதிநிதிகளாகவே இந்த உலகத்தில் செயல்படுகிறோம். அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ், பிரதிநிதினா யார்? இயேசு இருந்தால் என்ன செய்வாரோ அவருடைய சார்பாக நாங்கள் இதை செய்கிறோன்னு சொல்கிறாரு. எப்படி எனில், இயேசு மேசியா செய்த செயலால் நடந்தவைகளை நாங்கள் மக்களுக்கு சொல்லும் பொழுது கடவுளே அவர்களிடத்தில் நேரடியாக பேசுகிறதுக்கு சமமாகும். இயேசு வந்து தேவன் வந்து இயேசு மூலமாக செஞ்ச செய்தியை நம்ம சொல்லும் போது ஆண்டவரே அவங்க பேசுகிறதுக்கு சமம். அப்படியாக நீங்கள் கடவுளோடு சமாதானமாகி வாழுங்கள் என்று இயேசு மேசியா உங்களிடத்தில் சொல்வது போல அவருடைய பிரதிநிதிகளாக நாங்கள் செயல்படுகிறோம். இதில் வந்து ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இயேசுவே வந்து அவங்கள்ட்ட பேசுகிற மாதிரி. இயேசு வந்து பேசுனா என்ன இருக்கும்னா, என்ன பேசுகிறாரு அப்படின்னா, இந்த இடத்துல கடவுள் வந்து உங்களுக்கு அப்பா. ஆனால் அந்த அப்பாவை வந்து தெரியாமல் நீங்கள் யார் யாரும் அவங்க அப்பா நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அதனால் நான் வந்து அந்த அப்பாக்குள்ள உறவை ஏற்படுத்தி கொடுத்துருக்காக இந்த பூமியில் வந்தேன் அப்படின்னு இயேசு சொல்கிறாரு. அதான் அவருடைய பிரசங்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இதுதான் சாராம்சமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு சுவிசேஷத்தை சொல்லும் போது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த கடவுள் வேறு யாரும் கிடையாது, நமக்கு அப்பா. இந்த அப்பா முறை எப்படி வருது? கடவுள் நமக்கு அப்பான்ற முறைக்குள்ள எப்படி வர்றாரு? உண்மையிலே அப்பா தானே அவர்? ஓகே, இயேசு குமாரன், அதனால தேவன் நமக்கு அப்பா. அந்த உறவு இயேசுனால, இயேசு வந்து நம்மளை சொல்வார். இயேசு வந்து உயிர்த்ததுக்கு அப்புறம் சொல்வார், நீங்கள் போய் என்னுடைய சகோதரர்களுக்கு இதை சொல்லுங்க அப்படின்றாரு. உயிரோடு எழுச்சிட்டாரு, அவர் தேவன் ஆகிட்டாரு, தேவன் தான். அப்போது இருந்தாலும் என்ன சொல்கிறாருன்னா, சகோதரன் தமிழில் சொன்னீங்க, என் தம்பிகிட்ட போய் சொல்லுங்கன்னு தான். உரிமையாக சொன்னால் என்ன சொல்லியிருப்பாருன்னா, என் தம்பிகள்கிட்ட போய் சொல்லுங்கள், நான் உயிரோட எழுச்சிட்டேன்னு போய் சொல்லுங்கன்னு சொல்லி மரியாதை சொல்லி அனுப்புறதை பார்க்குறோம். வேற ஒரு இடத்துலையும் அவர் சொல்வார். எதிரில் நீங்கள் வாசிங்க அப்படின்னா, இயேசு வந்து நம்மளை தம்பி தங்கைகள்னு சொல்கிறதுக்கு வைக்கப்படலையும். ஏன்னா அவர் வந்து பெருசு. அவர் கடவுள் வந்து நமக்கு தெரியும். இயேசுவும் வந்து கடவுள் தான், சமமானவர். ஆனால் அவர் வந்து நம்மளை பார்த்து தம்பிங்க தங்கச்சிங்கன்னு சொல்கிறதுக்கு வைக்கப்படலை அப்படின்னு சொல்லி எபிரேயர் நிருபத்தில் எழுதுறதை நம்ம பார்க்கணும். ஸோ இந்த உறவு எப்படி ஆரம்பித்தது? இது குறும்பர் பாஷையில் கொஞ்சம் நாங்கள் இந்த லூக்கா புத்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிஸ்ட் வரும். இயேசுலேருந்து யார் வரைக்கும் போகும் லிஸ்ட்டு? லூக்காவில். நீங்கள் மத்திய புஸ்தகம் வாசித்தீங்கன்னா இந்த லிஸ்ட் இருக்கும். இயேசுலேருந்து யார் வரைக்கும் போகும் மத்திய புஸ்தகத்தில்? நீங்கள் ஏற்கனவே கம்பேர் பண்ணி பார்த்துருக்கீங்க 4 காஸ்பலையும். மார்க் வந்து இந்த லிஸ்ட் எழுதலை, இவர் லூக்காவும் இந்த லிஸ்ட் எழுதலை. ஆனால் மத்தேயும் மத்தேயும் லூக்கா மட்டும் இந்த லிஸ்ட் எழுதியிருப்பாங்க. லூக்கா லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இயேசுலேருந்து யார் வரைக்கும் போகும்? ஆதாம் வரைக்கும் போகும். இதுதான் முக்கியம். ஆனால் மத்தேயு லிஸ்ட்டில் வந்து இயேசுலேருந்து யார் வரைக்கும் போகும்? பிதா வரைக்கும். இல்லை, நீங்கள் அப்போ நல்லா கம்பேர் பண்ணலன்னு அர்த்தம். அதாவது கம்பேர் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியுது. இப்போ மத்தேயு யாருக்கு எழுதுறாரு? நீங்கள் அது புரிஞ்சுன்னா உங்களுக்கு இது புரியும். மத்தேயு சுவிசேஷத்தை யாருக்கு எழுதுறாரு? யூதர்கள் எழுதுறாரு. அப்போ யூதர்களுக்கு வந்து தலைவர் யார்? ஆபிரகாம். அவர் வந்து இயேசு கிறிஸ்துல ஆரம்பித்து ஆபிரகாம் வரைக்கும் கொண்டு போய் முடிச்சிருவார். மத்தேயு எழுதும்போது ஜீனியாலஜின்னு சொல்லுவோம். தமிழ் என்ன சொல்கிறது? ஜீனியாலஜி,
வம்ச வரலாறு அல்லது மூத்தவர்கள் பேருன்னு சொல்லி. ஆனால் லூக்கா எழுதும்போது பார்த்தீங்க அப்படின்னா இயேசுல ஆரம்பிச்சிருப்பாரு, எங்கே போய் முடிச்சிருப்பாரு? ஆதாம் போய் முடிச்சிருப்பார். இதில் கடைசியில் எப்படி முடிப்பார் அப்படின்னா இவன் இவனுக்கு அப்பா, இவன் இவனுக்கு அப்பா, இவன் இவனுக்கு அப்பான்னு போயிட்டே இருக்கும். அந்த லிஸ்ட் பார்த்தீங்கன்னா கடைசியில் முடிக்கும் போது ஆதாமுடைய அப்பா யாரு? தேவன் அப்படின்னு முடிப்பார். இதில் தான் நமக்கு அந்த சத்தியம் அடங்கியிருக்குது. இப்போ ஆதாமுடைய அப்பா கடவுள் அப்படின்னா நமக்கு அவர் யார்? இதை தான் இயேசு வந்து வளர்க்குறாரு. இயேசு வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு அது அந்தளவுக்கு புரியலை. இருந்தாலும் ஆதாமுக்கு அப்பா யார்? ஆதாமுக்கு அப்பா வேறு யாரும் கிடையாது, அம்மாவே கிடையாது. ஏன்னா அவர் தான் படைக்கிறார். ஆதாமுடைய அப்பா கடவுள் அப்படின்ற மாதிரி வரும்போது ஆதாமுடைய சந்ததிகளாக நமக்கு யார்? இயேசு வந்து சகோதரன் காட்டுறது, ஆனால் அப்பா தான் அவர். ஸோ இந்த இது கொஞ்சம் புரியுது கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இயேசு வந்து கடைசி ஆதாம்னு சொல்கிறோம். அவர் வந்து ஒரு புதிய இனத்தை உருவாக்குறார். இயேசு வந்து நமக்கு அண்ணன் முறையாக வந்த காரணம் ஒரு மனுஷனாக பிறந்தது தான். அவர் மனுஷனாக பிறக்கல அப்படின்னா அவரும் பிதாவுக்கு சமந்தான். இயேசு மனுஷனாக பிறந்ததுனால அவர் அண்ணன். இதை வந்து கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்வார், இப்போ இந்த உறவு முறையில் இருக்கோம், ஆனால் நம்ம பல்லவத்துக்கு போனதுக்கப்புறம் எந்த உறவில் இருக்க போகிறோன்னு தெரியல அப்படின்னு சொல்லி வளர்க்குறாரு. இதெல்லாம் புரியுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த அப்பா உறவை வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு தான் இயேசு வர்றார். இந்த சொல்லிக் கொடுக்குறதுக்காக தான் அவர் வந்து மனுஷனாவே பிறக்கிறார். ஸோ இந்த சத்தியம் புரியுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட இந்த உறவு ரொம்ப முக்கியம். இப்போ வந்து கடவுளை வந்து நம்ம அப்பான்னு கூப்பிட வைக்கணும் அப்படின்றது தான் தேவனுடைய திட்டம். இந்த நற்செய்தின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்துக்கள் இதுலேயோ முஸ்லீம் இதுலேயோ இது புரியறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். முஸ்லீமில் வந்து அல்லான்னு சொல்லுவாங்க. அந்த அல்லாவை வந்து அப்பானா போட முடியாது. அல்லா ரொம்ப உயர்வானவர், அவர்கிட்ட யாரும் போக முடியாது, அவரை யாரும் பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இந்துக்கள்ல என்ன சொல்லுவாங்க? இந்துக்கள்ல ஒரே ஒரு இது கிடையாது. அவங்களுடைய தியாலஜி, அவங்களுடைய ஃபிலாசபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மனோட ஒன்றா கலக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஜீவாத்மா, பரமாத்மா, நிறைய இதெல்லாம் இருக்குது. கடவுள் வந்து பரமாத்மா, மனுஷங்கள்லாம் ஜீவாத்மா. அவங்க வந்து திரும்ப திரும்ப பிறந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அந்த பரமாத்மாவோட சேர்றதுக்கு வந்து நீங்கள் வந்து திரும்ப திரும்ப பிறக்காமல் இருக்கிறதுக்கு அவனுக்கு 7 விதமான சடங்கெல்லாம் இருக்குது. அதனால தான் நிறைய கோயிலுக்கு போகிறது, யோகா பண்ணுறது, இந்த பல முறையில் வந்து நீங்கள் திரும்ப திரும்ப பிறக்காமல் நீங்கள் வந்து அந்த பரமாத்மாவோட சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் பரமாத்மா கூட நீங்கள் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் மறைஞ்சிட்டிங்கன்னு அர்த்தம். இப்போ வந்து என் பேர் ரிச்சர்டு வந்து ஜீவாத்மா, கடவுள் வந்து பரமாத்மா. இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம சத்தியத்தை நம்மளும் புரிஞ்சுக்க முடியும், மற்றவங்க சொல்ல முடியும். ரிச்சர்டு வந்து ஜீவாத்மா, கடவுள் வந்து பரமாத்மா. இவர் வந்து திரும்ப திரும்ப கோழியா, நாயா, பேயா பிறந்துட்டு இருக்காரு. பேயெல்லாம் கிடையாது, பிறந்துகிட்டே இருக்கிறாரு. ஆனால் இந்த பிறப்பு வந்து மறுபிறப்பு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு பிறவியாக பிறக்கும்போது கஷ்டம்தான். இந்த வாழ்க்கையில் செஞ்ச பாவத்தை அடுத்த வாழ்க்கையில் சுமப்பார். இது அவங்களுடைய கணக்கு. இந்த வாழ்க்கையில் என்ன தப்பு பண்ணுறாரோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்த வாழ்க்கையில் பிறப்பார். அதோடைய இதெல்லாம் இந்த கர்மான்னு சொல்லுவாங்க. திரும்ப திரும்ப இந்த மாதிரி இந்த சைக்கிள் வந்துகிட்டே இருக்குது. இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி, அவங்களுக்கு 7 பிரமாணங்கள் இருக்குது. அதில் யோகா இருக்குது, பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறது இருக்குது, நிறைய விரதம் இருக்குது, ஒன்றும் இல்லாதவங்களுக்கு காணிக்கை கொடுக்கறதுக்கு நிறைய இருக்குது. அதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். இப்படியெல்லாம் செய்யும்போது இந்த மறுபிறப்பு இல்லாமல் இவர் யாரோட கலந்துறாரு? பரமாத்மாவோட கலந்துட்டாருன்னா ரிச்சர்ட் மறைஞ்சிட்டார். அவ்வளோதான். இதில் ஏதாவது ஒரு மீனிங் இருக்குதா இந்த வாழ்க்கையில்? ஹிந்து ஃபிலாசபின்றது இதுதான், அவங்களுடைய தத்துவன்றது இதுதான். இது வந்து பல குழப்பங்களாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் முஸ்லீமை பார்த்தீங்க அப்படின்னா அல்லாட்ட நீங்கள் போய் சேர முடியாது. நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போவீங்க, அவங்க சொற்கன்றது இருக்குது, ஆனால் அல்லா அங்கே இல்லை. அங்கே வந்து சொர்க்கத்தில் வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா 4 முன்னாடி கிடைக்கும். நீங்கள் நினச்சிங்கன்னா அது கிடைக்கும், இது கிடைக்கிறது தான் அவங்களுடைய சொர்க்கம். 72 கணக்கு போட்டு வச்சுருக்கலாம். ஸோ இது வந்து அவங்களுடைய சொர்க்கம். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து சாத்தான் கொடுத்து பல விதமான குழப்பங்கள். ஆனால் இது இந்த அப்பா பிள்ளை உறவு எவ்வளோ முக்கியன்றதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் நான். இதெல்லாம் குழப்பி வச்சுருக்கலாம் சாத்தான். ஆனால் எப்படி ஆதாமுக்கு வந்து கடவுள் அப்பாவோ அந்த உறவை நம்ம கொண்டு வரணும். நம்ம அந்த உறவுக்குள்ளே போகணும். அதுக்கு தான் இயேசு ஆதாமாக பறக்கிறார். இயேசு வந்து கடைசி ஆதாமாக பறக்கிறார். ஸோ அப்பா பிள்ளை உறவு வந்து கிறிஸ்தவத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கடவுளைன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் அப்பான்னு கூப்பிடணும் அப்படின்னா உங்களுக்குள்ள யார் வரணும்? ஆவியானவர் வரணும். இது வந்து ஒரு இது ஆவியானவர் வர்றதுக்கு இயேசு சுத்தம் பண்ணணும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து கடவுள்கிட்ட நம்ம போயிடும். அப்பா பிள்ளை உறவுக்குள்ளே வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எது மூலம் நம்ம புரிஞ்சுக்கிறோம்? இந்த அப்பா பிள்ளை உறவு. இதே நீங்கள் வந்து சுவிசேஷத்தில் வந்து ரொம்ப விளக்கணும். இதில் தான் அன்பு வந்து அடங்கியிருக்குது.
இந்த அன்பை எது மூலமாக புரிஞ்சுக்கிறோம்? இயேசு வந்து ஒரு ஓமை சொன்னார். இந்த ஓமை உங்கள் மனசில் வருதான்னு பார்க்குறேன். அப்பா பிள்ளை உறவை வந்து விளக்குறதுக்காக இயேசு ஒரு ஓமையை சொன்னார். கெட்டகுமார் சொல்லுங்க பார்க்கலாம், யாரோ ஒருத்தர் அந்த அப்பாவுடைய அன்பை புரியுற மாதிரி சொல்லணும். நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இந்த சத்தியம் முடிஞ்சிச்சு. இது உங்களுக்கு இப்போ இழந்து போயிட்டோம். இப்போ ஆதாம் வந்து அந்த அப்பா பிள்ளைன்ற உறவை ஆதாம் இழந்துட்டார். எதனால் இழந்தாரு? பாவத்தினால இழந்தார். இப்போ இயேசுக்குள்ளே நம்ம உறவை மீட்டு எடுக்கிறோம், அவ்வளோதான். இந்த அப்பா பிள்ளைன்ற உறவு இயேசு வந்து அண்ணனா வந்து நம்ம செஞ்சதெல்லாம் ஏற்றுக்கிட்டு இவங்களுக்கு பதில் நான் சாகிறேன், இவங்க பாவத்தை நான் சுமக்கிறேன், இவங்க சாபத்தை நான் சுமக்கிறேன். எப்படி ஒரு அண்ணன் இப்போ அடுத்து ஒரு வீட்டில் வந்து 10 பிள்ளைங்க இருக்கிறாங்க. மூத்தவன் வந்து கல்யாணம் முடிக்காமலே மற்ற 9 பேரையும் படிக்க வச்சுருப்பான். இதெல்லாம் உலகத்தில் நடைமுறைகள். இயேசு வந்து வேறு ஒன்றும் கிடையாது. அது மாதிரி தான் ஒரு வேலையை செய்கிறார். ஒரு வீட்டில் 100 பிள்ளைங்க அப்படின்னா, ஒரு 10-15 பிள்ளைங்க அப்படின்னா, மற்றவங்க நல்லா இருக்கிறதுக்காக இவர் வந்து கஷ்டப்படுறார். ஸோ அந்த மாதிரி தான் இயேசு வந்து மூத்த சகோதரனா வந்து நமக்காக கஷ்டப்படுறது. நீங்கள் எவ்வளோ புத்தகம்லாம் வாசிக்கும்போது உங்களுக்கு ஓரளவு புரியும். இந்த அன்பு பெரிய அன்பு. இதில் வந்து அப்பா தான் அதை அனுப்புகிறாரு. மற்றவங்க வந்து இப்போ உறவுக்குள்ளே கொண்டு வரணும். அதுக்காக வந்து இயேசு வந்து மூத்த சகோதரனை கொடுத்து எல்லாத்தையும் அவர் மேலே சுமத்தி அந்த உறவை வந்து புதுப்பிக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். சரி, அந்த கெட்டகுமாரன் கதையை யாராவது ஒருத்தங்க சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த அப்பாவுடைய அன்பு புரிகிற மாதிரி நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். சகடியா சொல்கிறீங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு விட்டது நம்ம மட்டும் சேர்த்து சொல்லணும். எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சுக்கணும். இது இந்த ஓமை தெரிஞ்சால் தான் கடவுள் எவ்வளோ அன்பானவர்னு நமக்கு புரியும். அது ஒரு பிள்ளை மேலே வச்சிருக்கிற அன்பு அவருக்கு இருக்குது அப்படின்றது புரியும். அவன் போயிட்டான். சரி, நான் திரும்ப அவன் அங்கே முதல்ல ஒரு அப்பாவுக்கு கதை சொல்கிற மாதிரி சொல்லுங்க. கதை தான் அது. ஆனால் அது மூலமாக வந்து ஆண்டவருடைய அன்பை விளக்குறாரு இயேசு. ஒரு அப்பாவுக்கு 2 மகன் இருக்கிறாங்க. சரி, இளைய பையன் தான் இந்த காசெல்லாம் வாங்கி இளைய மகன் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, என் சொத்தை எனக்கு பிரித்து கொடுங்க, நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பாட்ட கேட்குறான். அதனால் அப்பா என்ன சொல்லி என்ன பண்ணுறாரு? அதெல்லாம் பிரித்து கொடுத்துறாரு. அவனுக்குரிய பங்கை பிரித்து கொடுத்துறாரு. அவன் என்ன பண்ணுறான்? அவன் போய் ரொம்ப கஷ்டப்படுறான். ஃப்ரெண்ட்ஸோட போகிற முதல்ல கஷ்டப்படல. ஃப்ரெண்ட்ஸோட சொத்து இருக்குது, சொத்தெல்லாம் இருக்கிற வரைக்கும் ஜாலியாக இருக்கிறான். அந்த சொத்து அழிகிற வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்கிறாங்க. அந்த பணம்லாம் முடிஞ்சிச்சு, அந்த சொத்தெல்லாம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. தனியாக இருக்கிறான். வேலைக்காக பசிக்காக தேடிக்கிறது. இப்போ வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அப்புறம் திரும்ப வர்றான். அவங்க கொஞ்சம் விளக்கணும். சாப்பாட்டுக்கு வழி இல்லை. திரும்ப சாப்பாட்டுக்கு வழி இல்லைனாலும் ஒரு அந்த அவன் போன நாட்டில் ஒருத்தன் வந்து பண்ணி வளர்க்குறான். பண்ண வச்சுருப்பான் போல். அங்கே ஒரு வேலை கேட்டு போகிறான். பண்ணி மேய்க்கிற வேலை அவனுக்கு கிடைக்குது. சரி, பண்ணி மேய்க்கிற வேலை கொடுத்தவங்க சாப்பாடு கூட கொடுக்கல. அதான் பிரச்சனைங்க. சாப்பாடு கொடுக்காதனால தான் பண்ணிக்கு போகிற தவிடா தின்னு வயிற்று பசி ஆக்கலான்னு சொல்லி அவனுக்கு அப்படி ஒரு நிலைமையில போய் இருக்கும்போது யார் ஞாபகம் வருது? அப்பா ஞாபகம் வருது. என்ன ஞாபகம் வந்துச்சு? என்ன யோசித்தான்? எங்க அப்பா வீட்டில் நாங்கள் ஒருத்தவங்க வீட்டில் வேலை செய்கிறேன். எங்கள் அப்பா வீட்டில் இந்த மாதிரி எத்தனை வேலைக்காரங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும். இப்போ சாப்பாடு தான் முக்கியம் அவனுக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. அவன் மனசில் தோணுதெல்லாம் சாப்பாடு தான். எங்கள் அப்பா வீட்டுக்கு போனால் சாப்பாடு வேலைக்காரனா இப்போ வந்து சொத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து இன்னும் அப்பா பிள்ளைன்ற உறவுக்குள்ளே போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. நான் போய் ஒரு வேலைக்காரனை சேர்ந்துக்கிட்டேன் அப்படின்னா நல்ல சாப்பாடு கிடைக்கும். இதுதான் அவனுடைய தீர்மானம். இந்த தீர்மானத்தை எடுத்துட்டு வரும்போது என்ன நடக்குது? இங்கே தான் கிளைமாக்ஸ். என்ன நடக்குது? தூரத்தில் வர்றான் கெட்டகுமாரன். அப்பா என்ன பண்ணாரு? அப்பா கட்டி அணைக்கிறாரா? அதுக்கு முன்னாடி இந்த கிளைமாக்ஸ் சொல்லும்போது ரொம்ப ஓடி போகிறார். தூரத்தில் பார்க்குறாரு. அவனே அழுக்கா வரான். போனவன் எப்படியோ போனான். நல்ல ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து அவ்வளோ சொகுசாக போனான். நான் வரும்போது எப்படி வரான்? பண்ணி மேய்ச்சம் எப்படி வருவான்? சாப்பாடு கிடைக்காத எப்படி வருவான்? அழுக்கும் கந்தையுமா நொந்து நூலாய் வர்றான். இருந்தாலும் அப்பாவுக்கு புள்ள வருதுன்றது தெரியுது. அழுக்கு துணியோடு வர்றான். அதனால அப்பா வந்து தூரத்தில் தான் கூட கண்டுபிடிச்சிடாரு. இதுதான் இந்த அப்பாவுடைய அன்பை புரியறதுக்கு இவ்வளோ சரக்குள்ள இருக்குது.
அவன் அழுக்காக வர்றான் இருந்தாலும் தூரத்தில் வர்றவனை கண்டுபிடிச்சி இவர் ஓடுறாரு. ஓடி போய் அழுக்காக இருந்தாலும் கட்டி பிடிக்கிறார். கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து என்ன சொல்கிறாரு? காணாமல் போனால் ம், திரும்ப கிடைக்கப்பட்டா. காணாமல் போன பிள்ளை கிடச்சிச்சு, செத்து போன மாதிரி இருந்தால் உயிர் வந்த மாதிரி இருக்குது. அதனால் என்ன செய்யுங்க? அடுத்தது விருந்தெல்லாம் சொல்லணும். கண்டு அடிங்க. அதுக்கப்புறம் முதல்ல வந்து இவனை குளிப்பாட்டுங்க. இவனை நல்லா குளிப்பாட்டுங்க. போடுங்க. எந்த ட்ரெஸ் நல்ல ட்ரெஸ்ஸோ அந்த ட்ரெஸ்ஸை இவனுக்கு போடுங்க. அப்புறம் கையில் மோதிரம் போடுங்க, காலுக்கு செருப்பு போடுங்க. அதுக்கப்புறம் தான் விருந்து. நல்ல ஒரு கண்ணுக்குட்டியை பிடிச்சி அடித்து நீங்கள் விருந்து வைங்க, நம்ம கொண்டாடலாம். அப்படி கொண்டாடலாம்னு சொல்லும் போது தான் செத்தவன் உயிரோட வந்துட்டான், காணாமல் போனவன். இதுதான் வந்து ஒருத்தர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது, இயேசு செஞ்சதை ஏற்றுக்கொள்ளும் போது நடக்கிற ஒரு சம்பவம். இது வந்து ஒரு உண்மையாக தான் சொல்கிறாரு, ஆனால் இது உண்மையிலே நடக்குது. எவன் ஒருவன் வந்து இயேசு சிந்தின ரத்தத்தை விசுவாசித்து கடவுள் வந்து அப்பான்னு ஏற்றுக்கிறானோ அப்போ வந்து பல்லவ ராஜ்யத்தில் ஒரு விருந்தே நடக்குதுன்ற மாதிரி தான். தூதர்களுக்கெல்லாம் சந்தோஷம். அங்கே என்ன விருந்து நடக்குன்னு நமக்கு தெரியல. நான் இது வந்து ஒரு பல்லவ ராஜ்யத்தில் நம்ம உலகத்தில் நடக்கிற ஒரு சம்பவத்தை விளக்குறான்னு சொல்லி பார்க்கணும். ஆனால் இது புரியறதுக்கு எத்தனை பேர் புரிஞ்சிட்டாங்கன்னு தெரியும். அதே நேரத்தில் வந்து வீட்டில் இன்னொரு அர்த்தம் அந்த மூத்த சகோதரன். ஏன் அந்த கதையை அதோடு முடிச்சிருக்கலாம்? விருந்து சாப்பிடும்போது மூத்த சகோதரனும் நல்லா கொண்டாடி விருந்து சாப்பிட்ருக்கலாம். ஏன் அந்த கதையை இயேசு அதோடு முடிக்கலை? யூதர்கள் வந்து மூத்த சகோதரன் மாதிரி. ஓகே, மூத்த சகோதரனை பற்றி சொல்லலாம், பேசிடலாம். அதையும் முடிச்சுக்கலாம். ஒரு ஜாதியினர் இன்னொரு ஜாதியினரை வந்தனால சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க சபையில். இப்போ நடக்கிறது அதே மாதிரி தான். இப்போ வந்து தாழ்ந்த ஜாதியிலேருந்து சபைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த சபைக்கு நான் வரமாட்டேன் அப்படின்ற ஒரு இதெல்லாம் வந்து அதுக்குள்ளே இந்த மூத்த சகோதரன் வந்து வளர்க்குற மனுஷங்களுக்குள்ளே வந்து இளைய சகோதரன் மாதிரி மாற்றல, கெட்டகுமாரன் மாத்திரம் இல்லை. அவன் வந்துட்டான், அவன் வந்து சொத்தெல்லாம் கொண்டு போய் அழித்தான். இருந்தாலும் திரும்ப வந்துட்டான். அப்பா பிள்ளை உறவு உருவாயிடுச்சு. ஆனால் வீட்டிலே இருக்கிறான், அப்பான்னு கூப்பிட்டுட்டே இருக்கிறான். அவங்க எப்படி இருக்காங்க? இந்த மாதிரி நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க அப்படின்றது அதோடைய அர்த்தம். இயேசுடைய குடும்பத்தில் சேர்ந்தவங்க வந்து இன்னும் எப்படி இருக்கிறாங்க. நீங்கள் கெட்டகுமாரனை போயிட்டு வந்துட்டா கூட பரவாயில்ல, ஆனால் யாராக இருக்கக்கூடாது? மூத்த சகோதரனாக இருக்கக்கூடாதுன்றது அந்த சத்தியத்துடைய. நிறைய நேரத்தில் அதை நம்ம விட்டுருவோம். கெட்டகுமாரன் வந்துட்டான், நல்லா கொண்டாடினாங்க. ஆனால் மூத்த சகோதரன் வந்து வெளியே நிற்கிறான், வீட்டில் விருந்து நடக்குது. அப்போ வந்து அவன் வேலை செஞ்சுட்டு வர்றான். வேலை செஞ்சுட்டு வரும்போது என்ன சொல்கிறான்? ஒரு வேலைக்காரனை பிடிச்சி கேட்குறான், என்ன நடக்குது, என்ன ஒரே சத்தமாக இருக்குது, மேலங்காலமாக இருக்குதுன்னு கேட்கும்போது வேலைக்காரன் என்ன சொல்கிறான்? உன் தம்பி வந்துட்டான், அதனால் உங்கள் அப்பா வந்து கொண்டாடுறாரு, விருந்து வச்சு கொண்டாடுறாரு. அப்போ மூத்த சகோதரன் என்ன சொல்கிறான்? எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட, அவங்களுக்கு வந்து கண்ணுக்குட்டினா பெருசு போல, எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட அடிக்கல, இவனுக்கு மட்டும் கொடுத்த கண்ணுக்குட்டியே அடிச்சிருக்கிறாரு. நிறைய பேர் வந்து இப்போ ஆண்டவரோட இருக்கிறாங்க, அப்பா கூட இருக்கிறாங்க, ஆனால் எதை மிஸ் பண்ணுறாங்க? அப்போ அப்பா சரி, அப்பா வந்து சொல்கிறாரு, அப்பா வந்து திரும்ப வந்து கூப்பிட்றாரு, இப்படியா சொல்லிட்டு வெளியே நிற்கிறான், உள்ளே வரல. அப்பா வெளியில் வந்து கூப்பிட்றாரு, எப்படின்னு என்ன சொல்லி கூப்பிட்றாரு? அப்பா சகோதரன் காணாமல் போனேன், நான் வந்துட்டான். வந்து திரும்ப வந்துட்டான். சரி, அந்த சந்தோஷத்தில் நானும் பங்கு வருவோம். வேற என்ன சொல்கிறாரு? சரி, இதுதான் ரொம்ப முக்கியம். நீ என் கூட இருக்கிற, எனக்கு இருக்கிற சொத்தெல்லாம் உன் சொத்து தானே. இது புரியல அவனுக்கு. அவன் காணாம போய் இப்பதான் வந்திருக்கான், நிரந்தரமா இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து அதில் ரொம்ப முக்கியம் வந்து இந்த ஆண்டவர் கூட இருக்கிறாங்க, அப்பா பிள்ளைன்ற உறவுக்குள்ள இருக்கிறாங்க. இருந்தாலும் என்ன புரியல அப்படின்னா, அவர் தான் சொத்துன்னு புரியாமல் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த பொறாமைகள்லாம் ஏன் வருது, போட்டி பொறாமைகள்லாம் ஏன் வருது அப்படின்னா, அவர் கூட இருக்கிறவங்களுக்கே வந்து அந்த அப்பா பிள்ளை உறவு, அப்பாவுக்கு இருக்கிறதுலாம் எனக்கு, அப்பா சொத்துலாம் எனக்கு தான் அப்படின்ற ஒரு உரிமை இல்லாமல் வாழ்கிறவங்க ஒரு கூட்டம் இருக்குதா? சரி, ஸோ அதையும் விளக்குறாரு. நாங்கள் வந்து மூத்த சகோதரன் மூலமாக விளக்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம கூட இருக்கிறோம், அப்பா பிள்ளை உறவுல தான் இருக்கிறோம். இருந்தாலும் அந்த உண்மையிலேயே அந்த இது இல்லை. இன்னொரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். என்ன காரியம் புரிஞ்சுக்கிறோம்? இந்த மூத்த சகோதரனுக்கும் அப்பாவுக்குள்ள உறவு இருந்துச்சு, ஆனால் என்ன இல்லை, சொத்தெல்லாம் அவர் சொத்து தான். ஆனால் அது புரியல. வேற எது புரியல? மூத்த சகோதரனுக்கு அன்பு. அன்பு. அன்புன்றதை விட அப்பா மனசு புரியுது.
அப்பாவுக்கு வந்து ஒருத்தங்க கெட்டு போயிட்டான்னு திரும்ப வந்தால் எவ்வளோ சந்தோஷன்றது வந்து யாருக்கு புரியல. அப்போ அப்பா சந்தோஷம், அப்பா மனசு புரியாதனால அப்பா சந்தோஷத்தில் இவனால சேர்ந்து நிற்க முடியல. மூத்தவனுக்கு தெரியல. அந்த பொறாமையில் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கிறிஸ்தவங்க நம்ம பார்க்கலாம். அவங்க வந்து கிறிஸ்தவன் சொல்லுவாங்க, கடவுள் அப்பான்னு கூப்பிடுவாங்க, உறவுகள் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள உள்ள போட்டி பொறாமைகள் இதெல்லாம் எதுக்கு காரணம் அப்படின்னா, ஒன்று வந்து அப்பா சொத்தில் எனக்கு ஒரு பங்கு இருக்குன்ற ஒரு அந்த புரிதல், அந்த உரிமை இல்லாத ஒரு வாழ்க்கை. இன்னொன்று வந்து அப்பாவுடைய மனசை புரிஞ்சுக்கலாம். இந்த அப்பா வந்து எப்படிப்பட்டவர், ஒருத்தன் போய் சொத்தெல்லாம் அடிச்சுட்டா அவனை அப்படியே வெறுத்துருவாரா? வெறுக்க மாட்டார். அவன் எப்போ வருவான்னு காத்துட்டு இருக்கிறவரு, காத்துட்டு இருந்தது இவனுக்கு புரியலை. ஒருத்தர் மகன் போயிட்டான், செத்து போன மாதிரி போயிட்டான், இல்லை காணாமல் போயிட்டான். ஆனால் இவன் எப்போ திரும்ப வருவான்னு காத்துட்டு இருந்ததுனால தான் அவன் அன்போட வந்தால் கூட புரிஞ்சு ஓடுறாரு. இந்த மனசை வந்து யார் புரிஞ்சுக்கல? மூத்த சகோதரன் புரிஞ்சுக்கல. ஸோ இந்த மாதிரி உறவுகளையும் நிறைய இருக்கிறாங்க. ஸோ அப்பா பிள்ளை உறவை திரும்ப ஏற்படுத்தி கொடுக்குறாரு. சிலர் வந்து இருக்கிறாங்க, இது மாதிரி தான் மாற சொன்னால் இஸ்ரேல் மக்கள் இருந்தாங்க. இயேசு வந்து இந்த பூமியிலேருந்து ஊழியம் செய்யும்போது யூதர்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அப்படிதான் இருக்கிறாங்க. எங்கள் ஊர்லேயும் அங்கே இருக்கிற கத்தோலிக்கர் வந்து நம்மளை எடுத்துருவாங்க. நம்ம ரசிக்கப்பட்டிருக்கோம், நம்ம வந்து ஏழாமல் பார்ப்பாங்க ஒன்று. இன்னொன்று சபையிலே பார்க்கும்போது அவங்க கத்தோலிக்க வம்ச வழியில் வந்தவங்க மட்டும்தான் அவங்களுக்கு தான் பெண் எடுக்கணும், அவங்களுக்கு தான் பெண் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ அது ஒரு என்ன சொல்றது, ஒரு மத சடங்கு தான். இப்போ வந்து இஸ்ரேல் மக்கள் வந்து இதே நிலைமையில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு ஜாதியின் அடிப்படையில் வந்து அவங்க அடிமையை இன்னைக்கு கூட வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி இதில் நம்ம கெட்ட குமாரையும் பார்க்குறோம், மூத்த குமாரனையும் நம்ம பார்க்குறோம். ரெண்டு பேருக்குமே வந்து அப்பா அதில் ஒருத்தர் வந்து புரியாமல் போயிட்டு அவனை திரும்ப புரிஞ்சு வர்றான். இந்த கெட்ட குமாரன் வர்றதுக்கு ஒரே காரணம் வந்து அப்பா காட்டின அன்பு தான். இவர் போனால் வேலைக்காரனா ஏற்றுப்பார், மகனாக ஏற்றுக்கிறாரோ இல்லையோ நிச்சயம் வேலைக்காரனா ஏற்றுப்பார்த்து ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருந்துச்சு. அது வந்து அவருக்கு பிடிச்ச அந்த அன்பை புரிஞ்சுக்கிட்டது. ஆனால் மூத்தவனுக்கு அது கூட கூடவே இருக்கிறான், ஆனால் அதுவே புரியல. ஸோ இந்த மாதிரி இரண்டு விதமான கிறிஸ்தவங்களை நம்ம பார்க்கலாம். இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஆனால் இதில் வந்து நம்ம முக்கியமாக புரிஞ்சுக்கிறது வந்து, நீங்கள் என்ன தான் பாவம் பண்ணாலும் ஆண்டவர் நீங்கள் திரும்ப வந்தீங்கன்னா ஏற்றுப்பார். நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, நீ 10 பேரை கொலை பண்ணியிருக்கலாம், ஆனால் உன் பாவத்தையும் அவரால் மன்னிக்கும். ஒருவேளை கொலை பண்ணக்கூடிய காரியங்களை வந்து அனுபவிக்க வேண்டியிருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ஆண்டவர் ஏற்றுப்பார். அவனுக்கும் ஒரு புதிய வாழ்க்கை. அதனால ஆட்டோ சந்தேகங்கள்லாம் நிறைய பேர் உள்ளே வந்ததெல்லாம் பார்க்கலாம். இந்த கடவுள் வந்து தண்டனை மட்டும் காட்டுறவர் கிடையாது, தண்டனை மட்டும் கொடுக்குறவர் கிடையாது. வந்து கெட்டகுமார் வந்தால் நீ இவ்வளோ சொத்து கொண்டு போனடா, இத்தனை கோடியே அழிச்ச, அதனால் இத்தனை வருஷம் வேலைக்காரனாயிருன்னு சொன்னாரா ஏதாவது? இல்லை இத்தனை வருஷம் இந்த நீ அழிச்சதெல்லாம் நீ எனக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும்னு எதாவது சொன்னாரா? இல்லை, கணக்கு இமீடியட்டாக செட்டில் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் தேவனுடைய அன்பு. ஸோ இந்த சத்தியத்தை நம்ம புரிஞ்சு நம்ம சொல்லணும். இதில் வந்து நிறைய கிறிஸ்தவங்களுக்கு நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லும் போது நீங்கள் மூத்த குமார் மாதிரி இருக்காதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் நீங்கள் சொல்ல வேண்டியிருக்குது. ஆனால் நிறைய பேர் இயேசு விட்டுட்டு போனவங்க, இயேசு தெரியாமல் இருக்கிறவங்க, கடவுளை வந்து அப்பான்னு கூப்பிட முடியாதவங்க சொல்ல வேண்டிய சத்தியம் என்ன அப்படின்னா, அவர் உங்களுக்காக காத்துட்ருக்காரு. காணாமல் போன ஆடுகளை போல வழி தப்பி போயிட்டோம். இந்த ஆடு எப்போ வரும்? நீங்கள் புதிய ஏற்பாட்டு வரும்போது, பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் அங்கே போகணும். புதிய ஏற்பாட்டு வரும்போது யார் தேடி வர்றா? இயேசுவே ஒரு நல்ல மேய்ப்பனாக தேடி வர்றாரு. ஒரு ஆடு காணாமல் போயிடுச்சு அப்படின்னா, நம்ம புதிய ஏற்பாட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்கு 100 ஆடு இல்லை ஒரு ஆடு காணாமல் போயிடுச்சு. என்ன செய்கிறாரு அந்த ஆடு மேய்ப்பவர்? 99 பத்திரமா ஒரு இடத்துல விட்டு இந்த ஒன்றை தேடி போகிறாரு. ஸோ இதுதான் ஆண்டுடைய குணம். ஒரு ஆடு இருந்தால் கூட தேடி போவார், நம்மளை வச்சு தேடுவார். இந்த இடத்துல சுவிசேஷம் சொல்லும் போது உண்மையில் என்ன செய்கிறார் அப்படின்னா, நம்மளை வச்சு ஒரு ஆட்டை தேடி கண்டுபிடிச்சி மந்தையில் சேர்க்க வைக்கிறாரு அப்படின்ற சத்தியத்தை புரிஞ்சுக்கிறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருக்குதா? வேறு ஏதாவது நீங்கள் சொல்லணும்னாலும் சொல்லலாம். நான் விட்டது இழந்து போன உறவை மீண்டும் திரும்ப பெற்றதை அறிவித்தோம்னு சொல்லி பார்க்கணும். இந்த உறவு இயேசு மூலமாக கிடச்சிது. நிறைய பேருக்கு அது புரியலை. நீங்களும் கடவுள் அப்பான்னு கூப்பிட்ற உறவுக்குள்ளே வரலாம், அவர் உங்களை மன்னிப்பார். இல்லை சுத்தம் பண்ணுறது, அவனுக்கு குளிப்பாட்டுறது எதை பிடிக்குது? ஞானஸ்நானத்தை பிடிக்குது. அவனுக்கு ட்ரெஸ்ஸு போடுறது எதை பிடிக்குது? நீதியின் வஸ்திரம். இது வரைக்கும் பாவின்ற ஒரு உடை இருந்துச்சு, இப்போ இயேசுக்குள்ளே அவனுக்கு நீதியின் வஸ்திரம் கிடைக்கிது. மோதிரம் எதை பிடிக்குது? அதிகாரம். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், முதல்ல ஆதாம் இழந்த அதிகாரத்தை இப்போது ஆண்டவர் கொடுக்குறாரு. நீ வந்து என் பிள்ளை, என் சொத்து மேலே உனக்கு அதிகாரம் இருக்குது, எனக்கு இருக்கிறதுக்கு மேலே உனக்கு அதிகாரம் இருக்குன்ற மோதிரத்தை போடுறாரு. இது எல்லாமே அதுக்குள்ளே அடங்கியிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தது வேறு ஏதாவது கேட்க விரும்புறீங்களா?
அடுத்தது நற்செய்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை அடுத்த ஒரு வசனம் இருக்கு, வாசலுங்க. யோவான் 20:21. இப்போ ஆட்டை தேடுறதுக்கு நம்மளை அனுப்புகிறாரு இயேசு. எப்படி என் அப்பா என்ன உங்கள்கிட்ட அனுப்புனாரோ அதே மாதிரி நான் வந்து இந்த ஆட்களை கண்டுபிடிக்கிறதுக்கு, காணாமல் போனவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களை அனுப்புகிறேன் அப்படின்றது தான் 20:21. யோவான் 20:21 வாசல் பார்க்கலாம். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் பிதாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளுங்கள். புதிய மொழிபெயர்ப்பு வாசனை. அப்பொழுது அவர், என்னுடைய அப்பா என்னை இந்த பூமிக்கு அனுப்பினது போலவே என்னை பற்றியும் கடவுளை பற்றியும் மக்களிடம் சொல்லும்படி நானும் உங்களை அனுப்புகிறேன். கடவுள் தரும் சமாதானத்தோடு போங்கள் என்று சொல்லிக்கொண்டே எங்கள் மீது ஊதி சுத்தமான ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். இது வந்து இயேசு கிறிஸ்து உயிர்த்ததுக்கு அப்புறம் சீடர்கள்ட்ட சொல்கிற காரியம். இது நமக்கு பொருந்துமா பொருந்தாதான்? இது அவங்களுக்கு மட்டும்தானா? நமக்கும் பொருந்தும். எப்படி வந்து பிதா வந்து அவர் இந்த பூமிக்கு அனுப்பி தேட வச்சாரோ காணாமல் போன ஆடுகளை, அதே மாதிரி இப்போ நம்மளை வந்து அவர் அன்னைக்கு வந்து யூதர்கள் மத்தியில் காணாமல் போன ஆடுகளை தேடுறதுக்கு 10 பேர் அனுப்புனாரு, 10-11 பேர். அதில் ஒருத்தர் எங்கே வந்தார்? இந்தியாவுக்கு வந்தார். அதில் ஒருத்தர் தான் தோமா. இந்த பேச்சை கேட்டு வந்தவர் தான் தோமா நம்ம நாட்டுக்கு வந்தார். அவர் மூலமாக அந்த நல்ல செய்தி நம்ம நாட்டுக்கும் அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இழந்து போன நன்மைகளை, ஒன்று போரில் பெற்ற வெற்றி, 2வது இழந்து போன உறவு, 3வது இழந்து போன நன்மை. என்ன நன்மையெல்லாம் நம்ம இழந்து போயிட்டோம், அதை வந்து இயேசு எப்படி திரும்ப பெற்றுக் கொடுத்தார்? வசனம் வாசித்துட்டு கொஞ்ச நேரம் தியானிக்கலாம். லூக்கா 24:46-47. 24:46 எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. அடுத்த வருஷம் சேர்த்தாங்க. நீங்கள் புதிய மொழிபெயர்ப்பில் வாசிங்க அப்படின்னா, அவர்கள் என்னை பற்றி என்ன எழுதியிருக்கிறார்கள் என்றால், அவர்கள் தான் தீர்க்கதரிசிகள். இயேசுவை பற்றி என்ன எழுதியிருக்கிறார்கள் என்றால், மேசியா இவர் பாடுகள் பட்டு செத்தவர்கள் இருக்கிற இடத்திற்கு போவார், ஆனால் அவரிடமிருந்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து வருவார் என்றும், தெய்வ குற்றங்களை மக்கள் ஒத்துக்கொண்டு கடவுளை மன்னிப்பு பெற்று அவர்கள் வாழ்க்கை காலங்களுக்கு அப்பாற்பட்ட அழிவிலிருந்து காப்பாற்றப்பட அவர் எவ்வாறு செத்தார் என்ற செய்தியையும், அவர் எவ்வாறு உயிரோடு இருந்தார் என்ற செய்தியும் எருசலேம் நகரத்தில் துவங்கி இந்த உலகத்தில் உள்ள அனைத்து சமுதாய மக்களுக்கும் அறிவிக்க வேண்டும் என்றும் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். தீர்க்கதரிசிகள் எழுதினது தான் இந்த இடத்துல லூக்கா திரும்ப ஞாபகப்படுத்துறதை பார்க்கணும். இது எப்படி நடந்துச்சு? இதில் வந்து நமக்கு, அதாவது நம்ம தலைப்பு என்ன பார்த்தோம் அப்படின்னா, இழந்து போன நன்மைகள் மீண்டும் திரும்ப பெற்றதை அறிவிப்பு. என்ன நன்மை இழந்து போயிட்டோம்? முக்கியமான நன்மை என்ன? நீங்கள் நேற்றுக்கு எத்தனை பேர் புனித வெள்ளி ஆராதனையில் கலந்து கொண்டீங்க? அந்த 7 வசனங்கள் பேசியிருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா? பேசுகிறேன். என்ன வசனம்? கடைசி. ஆவியை ஒப்பு கொடுத்தாரா? வேற யாராவது கலந்துட்டீங்களா? இல்லை. அதில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் வசனம், முதல் வார்த்தை என்ன சொல்றாரு? மன்னிப்பு. அதுதான் இதில் வருது, பாவ மன்னிப்பு. இயேசு கிறிஸ்து வந்து ஏன் சாகுறாரு அப்படின்னா நமக்கு மன்னிப்பு கிடைக்கணும் அப்படின்றதா. இயேசு சாகுறதுனா நமக்கு மன்னிப்பு கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காரு. ஸோ முதல் நன்மைன்னு பார்த்தீங்கன்னா மன்னிப்பு தான். அதனால தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கும்போது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். நம்ம செஞ்ச பாவத்தை எல்லாமே இயேசு என்ன சொல்றாரு அப்படின்னா, இவங்க என்ன செய்யறதுன்னு தெரியாமல் செய்கிறாங்க, அதனால இவங்களுக்கு மன்னிங்கன்னு சொல்லி. இதை நீங்கள் இன்னும் தியானிச்சிங்க அப்படின்னா, ஆபேல வந்து காயின் கொண்டுட்டான், காயினோட ரத்தம் பேசுது, ரத்தம் வந்து கடவுள்கிட்ட பேசுமா, நமக்கு தெரியல. அதனால இன்றைக்கும் கொலை செஞ்சுட்டாங்க அப்படின்னா, அந்த கொலை யாரை கொண்டாங்களோ அந்த ரத்தம் பழிவாங்க சொல்லி பேசிகிட்டே இருக்குது. இன்றைக்கும் யாரோ ஒருத்தவங்க கொலை பண்ணவங்க அவங்க எப்படி செத்துருவாங்க, அவனை வேற எவனாவது கொண்டுடுவோம். இன்றைக்கும் அந்த நியதியை தான், ரத்தம் வந்து ரத்தத்துக்கு வந்து பேசுகிற சக்தி இருக்குது, வல்லமை இருக்குது. ரத்தத்தில் தான் உயிர் இருக்குது சொல்லி பார்க்கணும்.
இந்த இயேசு ஏன் இவங்களுக்கு மன்னிங்கன்னு சொல்லாரு அப்படின்னா, இயேசுடைய ரத்தம் சிந்தப்படும் போது அந்த ரத்தம் பேசுது. இப்போ அவரே வாயிலிருந்து பேசுறாரு, ரத்தத்துக்கு பதிலாக அவரே பேசுறாரு, மன்னிங்கன்னு பேசுறாரு. அதனால தான் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை காட்டிலும் நலமானதை பேசின இயேசுடைய ரத்தம், அது ஆட்டுக்குட்டியோட ரத்தம். இப்போ இந்த ரத்தம் சிந்தும் போது அந்த ரத்தம் தேவன்கிட்ட பேசுது, கம்யூனிகேட் பண்ணுது. அதில் வந்து இவங்க என்ன கொல்றாங்க, இவங்களை பழிவாங்கன்னு கேட்கல. இவங்க என்ன கொன்னா கூட இவங்க என்ன செய்யணும்னு தெரியாம செய்யறாங்க, அதனால மன்னிங்கன்னு சொல்றாங்க. ஸோ இது மன்னிப்பை பெறதுக்கு இயேசு சிலுவையில் செஞ்ச காரியம். அதான் இதில் இந்த வசனத்துல நம்ம முக்கியமா பார்க்குறோம். அடுத்த வார்த்தை என்ன வார்த்தை? இன்று நீ என்னோடு கூட பரதேசிலே இருப்பார். இப்போ வந்து இந்த மன்னிப்பு வந்து பொதுவாக தான் சொன்னாரு, ஆனால் அந்த மன்னிப்பை ஒருத்தன் ஏற்றுக்கிட்டான். அவர் கூட 2 திருடர்களை சிலுவையில் அடிக்கிறாங்க. அதில் ஒருத்தன் சொல்றான், நீ உண்மையிலேயே கடவுளுடைய மகனா இருந்தா உன்னையும் காப்பாத்து, எங்களையும் காப்பாத்து, உன்னையும் காப்பாத்து, என்னையும் காப்பாத்து அப்படின்றது அவனோடது. அவனுக்கு என்ன இல்லை, இவர் வந்து மன்னிப்பு சொல்றாரு, அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்கிற மனசு அவனுக்கு இல்லை. இவரெல்லாம் கடவுளா? அவனுக்கு சந்தேகம். இவர் கடவுளா இருந்தா இவர் எப்படி இப்படி சாவார் நம்மள மாதிரி அப்படின்ற மாதிரி அவனுக்கு சந்தேகம். ஆனால் இன்னொருத்தனுக்கு என்ன வருது? நம்பிக்கை வருது. ஓ, உங்க நாட்டுக்கு இவருக்கு, அவனுக்கு நல்லா புரியுது, இவர் ஒரு நாட்டுக்கு அதிபதி தான், ராஜா தான். என்ன நிறைய பேசுறாங்க, ராஜா தான். இந்த இவரை நம்பினா நம்ம செத்ததுக்கு அப்புறம் ஒரு நாட்டுக்கு போகலான்னு நம்பிக்கை வருது. இந்த 2வது ஆசீர்வாதம் என்னன்னு பார்த்தீங்க, இந்த நன்மை என்பதை பார்க்குறோம். இழந்து போன நன்மை ஒன்று வந்து மன்னிப்பு, இன்னொன்று வந்து தேவராஜுக்கு நமக்கு கிடைக்கிற பங்கு. எப்படி ஆதாம் வந்து ஏதேனும் தோட்டத்துக்கு விரட்டப்பட்டான், திரும்ப உள்ளே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு. இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசியில் இருப்பாய், நாளைக்கு இல்லை, அடுத்த நாள் இல்லை, அடுத்த மாதம் இல்லை, இன்னைக்கே என் கூட இருப்ப, கூடவே போயிடறாங்க. ஆனால் இயேசுக்கு தான் முதல்ல உயிர் போகுது. அதுக்கப்புறம் இவன் உயிர் போனதுக்கப்புறம் இயேசு கூட நம்ம போகிறான்னு சொல்லி பார்க்கலாம். ஆவியில் ஆத்மால கூட போகிறத பார்க்கலாம். 2வது ஆசீர்வாதம். முதலாவது ஆசீர்வாதம், முதல் நன்மை மன்னிப்பு. 2வது நன்மை அந்த அவருடைய நாட்டுக்குள்ளே பிரவேசிக்கிற ஒரு நன்மை, ஆண்டுடைய ஆளுகைக்குள்ளே பிரவேசிக்கிற நன்மை. 3வது வார்த்தை என்ன வார்த்தை? இதோ உன் தாய். இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், உறவு. இது வந்து அப்பா பிள்ளை உறவு. அங்கே வந்து மரியாதை கூப்பிட்டு யோவான் கையில் ஒப்படைக்கிறாரு, இவதான் அவனுக்கு அம்மா, இனிமே இவன் தான் அவனுக்கு மகன் சொல்லி இந்த உறவையும் நமக்குள்ள ஏற்படுத்தி நம்ம ஏற்கனவே நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இயேசுடைய மரணத்தின் மூலமாக இழந்து போன அப்பா பிள்ளை என்ற உறவு நமக்கு கிடைக்குது. இந்த 3 நன்மைகள் இதில் முக்கியமாக பார்க்கலாம். இயேசு வந்து சிலுவையில் பேசுகிற 3 முதல் வார்த்தைகளில் 3 முக்கிய வார்த்தைகள் நம்ம பார்க்குறோம். அதுதான் நம்ம இதில் வாசம். அதாவது காலங்களுக்கு அப்பாற்பட்ட மன்னிப்பு கிடைக்குது. மன்னிப்பு கிடைச்சதுனால நமக்கு அந்த நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற அல்லது அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குது. அது மாத்திரம் இல்லை, அங்கே அப்பா பிள்ளை இந்த உறவுக்குள்ள வரோம் அப்படின்னு சொல்லி இந்த செய்தியை நீங்கள் போய் எருசலேமில் ஆரம்பிக்க, உலகத்தில் எல்லா பகுதியிலும் போய் சொல்லுங்கன்றாங்க. அப்படி தான் முதல்ல யார் சொன்னது? எருசலேமில் ஆரம்பிச்சது அந்த செய்தி. சரித்திரத்தில் பேதுரு தான் முதல்ல சொல்கிறார். இந்த 120 பேர் இருக்கிறாங்க. அப்போ ஆவியானவர் இறங்கி வர்றாரு. அப்போ வந்து பெரிய சத்தம் கேட்குது, காத்தடிக்குது. அது வந்து பண்டிகைக்காக வந்தவங்க. அவங்கெல்லாம் இந்த வீட்டுக்கு வர்றாங்க. 120 பேர் இந்த வீட்டுக்கு வர்றாங்க. வரும்போது பேர் இருந்துச்சு. முதல் சொல்கிறார், நீங்கள் கொலை பண்ண இயேசுவை யெகோவா தேவன் உயிரோடு எழுப்பினார். அதுக்கு நாங்கள் தான் சாட்சி. நாங்கள் செத்ததையும் பார்த்தோம், உயிரோடு எழுந்ததையும் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி முதல் பிரசங்கத்தை எருசலேமில் பேதுரு ஆரம்பிக்கிறாரு. அந்த பிரசங்கம் தான் இப்போ எல்லா நாட்டுக்கும் போயிட்டு இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நம்மளாம் நேரடியாக பார்க்கல, ஆனால் பேதுரு யோவானெல்லாம் பார்த்தது எழுதி வச்சுருக்காங்க. அதை நாம் நம்புறதுனால சொல்கிறோம். இந்த நம்புறதுனால இந்த செய்தி அறிவிக்கிறோம். இயேசு செத்ததுனால நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குது. இயேசு செத்ததுனால அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற ஆசீர்வாதம் கிடைக்குது. இயேசு செத்ததுனால கடவுளோட அப்பா பிள்ளை இந்த உறவுக்குள்ள வர்ற ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னு சொல்லி இழந்து போன நன்மைகள் எல்லாம் ஆதாம் எப்படி அப்பா மகன்ற உறவை இழந்து போனாரோ அது இயேசு திரும்ப பெற்றுக் கொடுக்குறாரு. ஆதாம் எப்படி வந்து அந்த உரிமையை இழந்து போறானோ அதை நமக்கு அந்த ராஜ்யத்தை வந்து திரும்ப பெற்றுக் கொடுக்குறாரு, மன்னிப்பையும் பெற்றுக் கொடுக்குறான்னு சொல்லி பார்ப்போம். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இன்னும் அடுத்து இருக்குதா? அடுத்த வசனம் சேர்த்து இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். புதிய மொழிபெயர்ப்பில் இப்படி வந்து பாருங்க. ஏனெனில் இயேசு மேசியாவுடன் இணைந்த ஒருவருடைய வாழ்க்கை புதிய ஒரு வாழ்க்கையாக மாறுகிறது. அவர் வாழ்க்கையில் நிகழ்ந்த பழைய பழக்க வழக்கங்கள் முற்றிலும் இல்லாமல் புதிய ஒரு வாழ்க்கையாக தொடங்குகிறது. ஆகவே
சாதாரண மனிதர்கள் மற்றவர்களை பார்க்கும் பார்வையில் ஒருவரையும் நாங்கள் இனி பார்ப்பதில்லை. ஏனெனில் இயேசு மேசியாவை நம்பாத காலத்தில் அவரையும் அப்படிப்பட்ட சாதாரண மனிதர்கள் பார்க்கும் பார்வையில் தான் நானும் பார்த்தேன். ஆனால் இப்பொழுது அவரை நான் பார்க்கும் பார்வை அப்படிப்பட்டது அல்ல. இது வந்து பவுல் சொல்றார். பவுல் வந்து இருக்கிற காலத்துல தான் இயேசு வாழ்ந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து சாகும்போது அவரை நம்பலை. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தாருன்னு சொல்றதையும் நம்பலை. ஆனால் இயேசு கிறிஸ்து எப்போ நம்ப ஆரம்பிச்சாரு? வெளிப்பாடு. எப்படி வெளிப்பாடு கிடைச்சி? தமஸ்கோக்கு போகிற வழி. தமஸ்குக்கு போகிற வழியில இயேசுவை மீட் பண்ணுறாரு. ஒரு வெளிச்சமாக தான் அவர் பார்க்குறாரு. பிரகாசமான ஒரு வெளிச்சம். வெளிச்சத்தை பார்த்தோன்னே என்ன ஆயிடுது? கண்ணு குருடாயிருக்கு. ஆனால் சத்தம் கேட்குது, நீ என்னை துன்பப்படுத்துற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவர் நீங்கள் யாருன்னு கேட்கும்போது அந்த இயேசு தான். துன்பப்படுத்துகிற நீ துன்பப்படுத்துகிற இயேசுன்னு சொல்லி சொல்றாரு. ஏன் அப்படி சொன்னாரு? ஆமாம், இயேசு நம்பி வாழ்ந்தவங்க அவர் வந்து துன்புறுத்துறாரு. அந்த காலகட்டத்தில் இயேசு இவரை சந்திக்கிறாரு. இவர் அடுத்ததில் வளர்க்குறாரு. நானும் இயேசு ஒரு காலத்தில் சாதாரண மனுஷன் தான் நினச்சேன். ஆனால் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இயேசுவை நான் பார்த்ததுக்கப்புறம் இனிமேல் அவரை சாதாரண நான் பார்க்கல. பவுலுடைய வாழ்க்கை வந்து பழைய வாழ்க்கை. எத்தனை பேருக்கு இந்த பழைய வாழ்க்கை புதிய வாழ்க்கை வித்தியாசம் புரியுது? எல்லாம் புதிதாயிற்று, ஆனால் எல்லாம் புதுசாகலையே. நம்ம ஞானசனம் எடுத்ததுக்கப்புறமும் அதே மூஞ்சி தான், அதே கை கால் தான். என்ன சொல்ல வர்றாரு இதில்? இது இந்த நன்மையில் ஒன்று புதிய வாழ்க்கை. புதிய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அந்த நன்மையில் ஒன்று வந்து மன்னிப்பு, இன்னொன்று வந்து தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற ஆசீர்வாதம், மூணாவது அப்பா பிள்ளை உறவு, நான்காவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதிய ஒரு வாழ்க்கை கிடைக்குன்னு சொல்லி பார்க்கணும். எதை புதிய வாழ்க்கை நம்ம பேசிட்டு நம்ம பிடிக்கலாம். மனம் புதுசாகுதுனால மறுபடியும் ஆகும். சரி, மனசு எப்படி புதுசாகுது? வேற எதெல்லாம் புதுசாகுது? நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்மா மனுஷங்க வந்து பார்க்கணும். நம்ம ஏற்கனவே போன சப்ஜெக்ட்ல நடத்திருக்கேன் ஆவி ஆத்மா சரீரத்தை பற்றி எல்லாம். ஓகே ஓகே. பழைய பழக்க வழக்கம்னு ஒன்று இருக்குது, புதிய பழக்க வழக்கம்னு இருக்குது. பழைய சிந்தனைன்னு ஒன்று இருக்குது, புதிய சிந்தனைன்னு ஒன்று இருக்குது. ஆனால் புதுசு ஆகுதா, எப்படி ஆகுது அப்படின்றதுல நமக்கு கேள்வி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆவி ஆத்மா சரீரம் நான் ஒரு படம் போட்டிருக்க முன்னாடி அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் இயேசுடைய ரத்தத்தை ஏற்றுக்கொண்டார். இயேசுடைய ரத்தம் என் பாவத்தை மன்னிக்குன்னு சொல்லி ஏற்றுக்கொண்டாரு. அவர் இயேசுவோட சேர்றாரு. அப்போ முதல்ல எது புதுசாகிச்சு? விசுவாசத்தினால ஒன்று நடக்குது. என்ன நடக்குது? நமக்குள்ள என்ன நடக்குது? இந்த ஆவி ஆத்மா சரீரத்தை வச்சு என்ன புரியுதுன்னு பார்க்குறேன். நாங்கள் நேற்றுக்கு எனக்கு கிடைச்ச வசனம், நாங்கள் தேவ சொல்ல போயிருந்தோம். அப்போ நான் பேசின வசனம் வந்து ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்ற வசனத்தை எனக்கு கொடுத்துருந்தாங்க. அது பேசும்போது நான் சொன்ன காரியம் என்ன அப்படின்னா, இயேசு வந்து ஒரு மரணத்தை, ஆவியில் மரணத்தை சந்திச்சார் அப்படின்னா பேசினேன் நான். ஏன் வந்து என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு இயேசு கதறினாரு? ஏன் கைவிட்டாரு? ஏன் கைவிட்ட மாதிரி இவர் ஃபீல் பண்ணாரு? இது தியானிச்சோன்னா இந்த இதுக்கு புரியும். அதுக்காக நான் சொல்கிறேன். எல்லாம் புதிதாக்குறதை பற்றி கொஞ்சம் தியானித்து முடிச்சிடலாம். நன்மையில் வந்து இது ரொம்ப முக்கியமான நன்மை, புதிய வாழ்க்கை, நியூ லைஃப். இந்த நியூ லைஃப்பை பற்றி நம்ம ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். அமுதா சொன்னது வந்து பழசெல்லாம் போகுது, புதுசு வருதுன்றது. அது எப்படி வருதுன்றது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இயேசு வந்து ஏன் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு கதறினார். அப்போ என்ன நடக்குது? திருத்துவத்தில் என்ன நடக்குது? இந்த பிதா குமாரன் பசுத்தாவே அதே மாதிரி தான் ஆவி ஆத்மா சரீரம், அதோட ஒரு கனெக்ஷன் இருக்குது. அவருடைய சாயலில் நம்ம படித்தாலும் சொல்லும்போது எப்படி பிதா குமாரன் பசுத்தாவி 3 பேர் ஒன்றா இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் நமக்குள்ள 3 பேரில் ஒருத்தர். இது புரியுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆவி ஆத்மா சரீரம். ஆனால் நீங்கள் அது புரியுறது ரொம்ப நல்லது. ஓகே, சொல்லு. இல்லை, நேற்று எல்லாரும் ஒவ்வொரு டாபிக் எடுத்தாங்க. சில பேர் அந்த டாபிக் ஆக்டாகவே பேசல. யாருக்கும் புரியுறமா? இந்த இது கொஞ்சம் கஷ்டமானது, புரியுற கஷ்டம். அப்போ இயேசு என்ன நடக்குதுங்க? சிலுவையில் இயேசு தொங்கிட்டு இருக்கிறாரு. அப்போ எந்த டீ குடிச்சிட்டே பேசலாம். டீ குடிச்சுக்கோங்க, பரவாயில்ல, பேசலாம். ஆதாமுக்கு வந்து அந்த ஆண்டவருக்குள்ள அந்த உறவு அதே போல இயேசுவுக்கும் ஆண்டவருக்குள்ள அந்த அதுதான் இது வரைக்கும் அதை முதல் 3 வார்த்தை பேசும்போது வந்து நல்லா தெளிவாக தான் பேசுகிறாரு. அதாவது பிதாவுக்கு மன்னின்னு சொல்கிறாரு,
அந்த திருடன் பார்த்து இன்னைக்கு என் கூட பதேசில் இருப்பான்றாரு. 3வது வார்த்தை யோவானையும் மரியாதையும் பார்த்து பேசுகிறார். இதெல்லாம் வந்து பேசும்போது அவருக்குள்ளே நல்ல தெளிந்த சிந்தனை. 4வது வார்த்தை பேசும்போது குழப்பம் வந்துடுது. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்றார். அப்போ என்ன நடக்குது தான் அவன் சொல்கிறது வந்து ஒரு ஆவிக்குரிய மரணத்துக்குள்ளே அவர் போகிறார். ஆவிக்குரிய மரணம் என்ன அப்படின்னா பிதா கூட உள்ள உறவு கட்டாயிடும். பிதா கூட உறவில் எப்படி இருந்தார்? இயேசு இந்த பூமியில் இருந்தார் இருக்கிற வரைக்கும் பிதா கூட எந்த உறவில், எப்படிப்பட்ட உறவில் இருந்தார்? அவருக்குள்ள வாழ்ந்த மாதிரி அவருக்குள்ள ஆவியானவர் இருந்தார். அந்த ஆவியானவர் மூலமாக தான் பிதா கூட கனெக்ஷனில் இருக்கிறார், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த திருத்துவத்தை புரியுறது கொஞ்சம் கஷ்டம். அதே மாதிரி தான் நமக்குள்ளேயும் ஆவி ஆத்மா சரீரம் இருக்குது. இப்போ இயேசுக்குள்ள அவருடைய சொந்த ஆவி இருக்குது. அவர் சொந்த உடலில் வந்ததுனால அவருடைய ஆவி இருக்குது, அவருடைய மனசு இருக்குது. ஆனால் இவருடைய ஆவி கூட ஆவியானவர் சேர்ந்து பிதா கூட ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்திகிட்டே இருக்குது. அதனால தான் நான் வந்து தனியாக இருக்கிறது இல்லை. நான் எப்போவுமே எங்கள் அப்பா சொல்கிறத செஞ்சுட்டு இருக்கனால அவர் என்னை விட்டு என்னை தனியாக விடுறதே இல்லை அப்படின்லாம் சொல்லுவார். கடைசியில் சொல்லுவார் சீசர்கிட்ட, நீங்கள்லாம் என்னை விட்டுட்டு போயிடுவீங்க, ஆனால் நான் தனியாக இருக்க மாட்டேன், பிதா கூட இருப்பார் அப்படின்றாரு. ஆனால் இங்கே வந்து கூட இல்லை. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா இவர் கூட இருந்த ஆவியானவர் இவரை விட்டு விலகிறார். ஸோ இதுதான் அந்த ஏலி லாமா சமக்தானின்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது எவ்வளோ நேரம் நடந்துச்சுன்னா தெரியல நமக்கு. சிலுவையில் தொங்கியிருக்கும் போது இது சொன்னதுக்கப்புறம் 3 மணி நேரம் இருக்கு ஆகும். இவர் இந்த வார்த்தை சொல்லும் போது 12 மணி, அவங்க கணக்கில் வந்து 6 மணின்னு நினைக்கிறாங்க. 6 மணி 9 மணின்னு தெரியல. நம்ம கணக்கில் பார்த்தீங்கன்னா 12 மணி. இந்த தமிழ் மெத்தடிஸ்ட் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த மும்மொழி தியானம்னு வச்சுருப்பாங்க. இந்த பூமி வந்து 3 மணி நேரம் இருட்டாயிடுச்சு. மத்தியானம் 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் பூமி முழுக்க இருக்குது. அதனால தான் இந்த 3 மணி நேரம் அவங்க தியானிப்பாங்க. நாங்கள் நேற்று போய் இந்த சர்ச்சில் அதுதான் தியானிக்கிறாங்க. அந்த டைட்டில் 3 மணி நேரம் தியானிப்பாங்க. அப்போ இருள் வருது. அந்த இருள் வந்து எதை குறிக்குது அப்படின்னா இவர் விட்டு ஆவியானவர் விலகிட்டாரு. ஆனால் என்ன நடக்குன்னு தெரியல, ஆவி உலகத்தில் என்ன நடக்குன்னு தெரியல. இவருக்கு எப்போ அந்த ஆவி திரும்ப வந்துச்சுன்னு தெரியல. ஆனால் பேசுறது எழுதும்போது என்ன எழுதுவார் அப்படின்னா அவர் செத்துட்டாரு, உடம்புல ஒரு உயிர் போயிடுச்சு, ஆனால் ஆவியிலே உயிர் உள்ளவராக காணப்பட்டார். நோவா காலத்தில் கீழ்ப்படியாமல் போன ஆவிக்கு போகிறாரு, ஆனால் அங்கே போகும்போது ஆவியில் உயிர் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம சிலுவையில் அவர் நடந்த சம்பவத்துக்கும் அதுக்கும் உள்ள கணக்கு. அந்த நேரம் எவ்வளோ நேரம்லாம் தெரியல. இதை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அவருக்குள்ள ஆவியானவர் மூலமாக பிதா கூட கனெக்ஷன் இருந்துச்சு. ஆனால் சிலுவையில் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ஆவியானவர் விலகிறார். ஏன் விலகிறாரு? ஆவியானவர் ஏன் இயேசு விட்டு விலகினாரு? அவர் மேலே சுமத்து. அப்போ தான் வந்து எல்லா பாவத்தையும் அவர் மேலே விழுது. அதுக்கு அந்த நேரத்தில் வந்து தேவன் கூட நிற்க முடியாது, அது ஆவியானவர் கூட இருக்க முடியாது. அந்த சூழலில் வந்து இவர் தனியாக உணர்றார். இயேசு கிறிஸ்து தனியாக உணர்றாரு. அதுதான் வந்து என் தேவனை ஏனனை கைவிட்டுன்னு சொல்லி கலர்களை பார்க்கணும். ஸோ இது மூலமாக நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை எப்படி புரிஞ்சுக்கிறோம்? நம்ம வந்தது வந்து புதிய வாழ்க்கை. கிறிஸ்துவுக்கு நமக்கு ஒரு புதிய வாழ்க்கை கிடைச்சிருக்குது. அது எப்படி கிடைக்குது? முதல்ல இருந்து வந்து அந்த பாவத்தை வந்து நம்ம பழைய வாழ்க்கைன்னா என்ன, புதிய வாழ்க்கைன்னு என்ன நான் சொல்லுங்க. பழைய வாழ்க்கைன்னா இயேசு அறியாமல் இருக்கிற ஓகே, ஒன்றும் தெரியாது. இன்னொன்று இந்த ஆவி ஆத்மா சரீரத்தை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். பழைய வாழ்க்கையில் நம்ம ஆவி ஆத்மா சரீரம் எப்படி இருந்துச்சு? இல்லையா? செத்துருந்துச்சா? செத்துருந்துச்சு. அது மட்டும் புரிஞ்சுக்கிற ஆவின்றது உள்ள இருக்குதான் செய்யுது. இப்போ நிறைய பேர் வந்து செத்ததுக்கப்புறம் பேயா வராங்கன்னு சொல்கிறாங்க. அது வந்து பேய் இல்லை, ஆவிதான். ஆவியாக உழவுறாங்க அப்படின்றாங்க. ஆவிதான். அந்த ஆவி வந்து குடும்பத்தில் வந்து செத்ததுக்கப்புறம் முத்துல ஆகிறாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த முத்திரை எங்கே இருக்குது? முத்திரை தனியெல்லாம் வரல, செத்ததுக்கப்புறம் வரல, அது உள்ளதான் இருக்குது. ஆனால் அந்த முத்திரைக்கு என்ன இல்லை? உயிர் இல்லை. அந்த உயிர் ஏன் இல்லை? அந்த ஆவிக்கு உயிர் இல்லை. ஏன் இல்லை? பழைய வாழ்க்கையில் நம்முடைய ஆவிக்கு உயிர் இல்லை. ஏன் இல்லை? நம்பலை, ஒன்றும் விசுவாசம் இல்லை. அந்த விசுவாசத்தினால தான் உள்ள யார் வர்றா? இந்த ஆவி உயிர்ப்பிக்கிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர் வந்து அந்த உயிர்ப்பிக்கிறார். இது வந்து இயேசு செத்த உடலை வந்து வச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து அவருடைய உடம்பு எங்கே இருக்குது? சனிக்கிழமை. நேற்று வெள்ளிக்கிழமை சிலுவை அடிச்சாங்க. இன்னைக்கு சனிக்கிழமை. அவரோட உடம்பு எங்கே இருக்குது? கல்லறையில் தான் இருக்குது. அந்த உடம்பு அப்படியே தான் இருக்குது, உடம்பா இருக்குது. அதுக்குள்ள உயிர் இல்லை. ஆனால் அவர் எங்கே போயிட்டாரு? இயேசு எங்கே போயிட்டார்? உண்மையிலேயே தேவனோட போகல. அது இப்போ நமக்குள்ள இருக்கிறாரு. அப்போ அன்னைக்கு நடந்த சம்பவத்தை பேசுறோம். அவர் வந்து ஆவி உலகத்தில் இருக்கிறார்.
அவருடைய மனசும் அவருடைய ஆவி எங்கே இருக்குதுன்னா ஆவி உலகத்தில் இருக்கிறாரு. ஒரு காலம் ஒருவேளை வந்து நோவா காலத்தில் கீழ்ப்படியாமல் போனவங்ககிட்ட இருக்கிறாரு. ஆபிரகாம் மடி அங்கேயும் போகிறாரு. இங்கே எப்போ போகிறாரு, என்ன செய்கிறாருன்னு தெரியல. எப்போ வந்து இது ஒன்றா சேருது? மூன்றாம் நாள். இதை சேர்த்தது யாரு? தன்னால வந்து சேர்ந்தார இயேசு. பிதா வந்து அவர் உயிரோடு எழுப்புறார். இந்த உடலுக்குள்ள வந்து இயேசுடைய ஆவியும் அந்த ஆத்மாவையும் கொண்டு வந்து உள்ள சேர்த்து 3ஆம் நாள் உயிரோடு எழுப்புறார். அப்போ வந்து வேற ஒரு உடல் அவருக்கு இருந்துச்சு. இது முதல்ல பார்த்தது யாரு? முதல்ல பார்க்கும்போது அவருக்கு எப்படி தோணுச்சு? தோட்டக்காரன் மாதிரி தோணுச்சு. ஏன் தோட்டக்காரன் மாதிரி தோணுச்சு? அவர் அழுக்கா இருக்கிறார். ஒன்று அழுக்கா இருக்கிறார். உயிரோடு இருந்துட்டாரு, ஆனால் இப்போ வந்து அழுக்கா இருக்கிறார். ஏன் அழுக்கா இருந்தாரு? போத்திருந்த துணி அழுக்க ஆரம்பிச்சா. போத்திருந்த துணி அழுக்கா இருந்துச்சு. ரத்த கலையோடு தான் இருக்கிறாரு. அவர் ட்ரெஸ்ஸோட இந்த ட்ரெஸ்ஸுன்ற மாதிரி நமக்கு தெரியல. ட்ரெஸ் அழுக்கா இருந்துச்சா உடம்பு அழுக்கா இருந்துச்சாலும் தெரியல. ஆனால் ரத்த கரையை தான் குறிக்கிறது. இன்னொரு வார்த்தையும் சொல்லுவார். இப்போ வந்து மரியாதை வந்து இயேசு தொட போகும்போது இயேசுன்னு சொல்லுவார்னா என்ன, நீ தொடாத. ஏன் தொடாதுன்றது? நான் இன்னும் பிதாவுடைய சந்ததிக்கு போகல அப்படின்றார். அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இது எல்லாமே வந்து நிறைய ஆவிக்குரிய சத்தியங்கள் அடங்கி இருக்கிறதுனால புரிய கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு அது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நம்மளால் நல்லா புரிஞ்சுக்க முடியும். அப்போ வந்து அவர் வந்து போய் காணிக்கை செலுத்தணும். எப்படி ஒரு ஆட்டுக்குட்டி ரத்தத்தை வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கொண்டு போவாங்க, அதே மாதிரி இயேசு பிதாவுடைய சந்நிதியில் போய், பிதா இருக்கிற இடம் தான் ஆலயம், உண்மையான ஆலயம். பிதா இருக்கிற இடம் தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலம். அங்கே போய் இவருடைய சொந்த ரத்தத்தை பலியாக செலுத்தணும். ஸோ அந்த சம்பவம் நடக்குது. ஆனால் உண்மையிலே வந்து இயேசு கிறிஸ்து வந்து 40 நாள் பூமியில் தான் இருக்கிறார். 40 நாள் கழிச்சு தான் அவர் வந்து உயிரோட, அதாவது உயிரோட இருந்துச்சு இயேசு வந்து 40 நாள் நிறைய பேருக்கு காட்சி அளிக்கிறார். எத்தனை பேருக்கு காட்சி அளித்தார் உயிரோட இருந்துச்சு இயேசு? கிட்டத்தட்ட 500 பேர் கிட்ட. இயேசு உயிரோடு இருந்ததை பார்த்தவங்க மட்டுமே கிட்டத்தட்ட 500 பேர்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. பார்க்கணும். அதில் வந்து 12 பேர், 120 பேர், நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. இந்த காட்சி அளித்தல் எத்தனை நாள் நடந்துச்சு? 40 நாள் நடக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அதுக்கப்புறம் தான் இயேசு வந்து யூதாஸ் வந்து 10 பேர் இருப்பாங்க. இவர் மட்டும் இல்லை, யாரு? தோமா மட்டும் இல்லை. தோமா இல்லாத நேரத்தில் வந்து இயேசு காட்சி அளித்திருப்பாரு. அவங்களாம் நம்புவாங்க. அப்போது தோமா என்ன சொல்றாரு மற்ற சீடர்கள்ட்ட? தொட்டு பார்த்தா நான் தொட்டு பார்த்தா தான் நான் நம்புவேன்றாரு. அதுக்கப்புறம் இந்த தோமா இருக்கும்போது ஒருத்தர் வந்து இப்போ என்ன தொட்டு பாருப்பாரு. இப்போ வந்து அங்கே தொட்டு பார்க்காதுன்றாரு மரியாதை. இப்போ என்ன தொட்டு பாருன்றாரு. ஏன் இப்படி வித்தியாசம்? நம்பிக்கை வரணும்னு. நம்பிக்கை வரணுன்றதுக்காக. வேற போயிட்டு வந்துட்டாரு தான் முக்கியம். இப்போ வந்து அதுக்குள்ளே போயிட்டு வந்துட்டார். இது வந்து 3 நாளைக்குள்ளே நடந்துச்சா? ஆக்சுவலாக 3 நாளைக்குள்ளே நடக்கல. ஞாயிற்றுக்கிழமை தான் மரியாதை போவோம். மதுரையில் மரியாதை 3ஆம் நாள் தான் போகிறான். அந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள அது முதல்ல செஞ்சுட்டு வர்றாரு. அந்த வேலையை செஞ்சுட்டு திரும்ப இறங்கி வர்றாரு. இயேசு கிறிஸ்து வந்து முதல்ல பிதாவிட்ட போய் ரத்தத்தை பலி கொடுத்துட்டு பலியாக செலுத்திட்டு, அது வந்து பழைய ஏற்பாட்டில் ஒரு இடத்துல வருது. அழுக்கு வஸ்திரம் தரிக்கப்பட்டதெல்லாம் சேர்த்து இந்த தீர்க்கதரிசியோடு சேர்த்து பார்த்தது தான் நமக்கு புரியும். அவருடைய ஆவி ஆத்மா மேலே போய் கீழே வந்ததுக்கப்புறம் தான் 40 நாள் காட்சி அளிக்கிறார். 40ஆவது நாள் தான் உயிரோடு எழுச்சி போகிறார். அதுக்கப்புறம் அவருடைய காட்சி பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். இப்போ மதுரையில் மரியாதை பார்த்தது அல்கோடை. அதுக்கப்புறம் அல்கோடையில் பார்த்தாங்களா? இல்லை. அப்போ வந்து போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவருடைய ரூபம் வந்து வித்தியாசமாக இருக்குதுப்பா. அது வந்து கிட்டத்தட்ட இந்த மறுரூப மலையில் பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேர் பார்த்தாங்க பாருங்க. அதே சாயில் அவர் பார்க்குறாங்க. ஒரு புதிய உடல். ஸோ இந்த உடலுக்கு வந்து கதவு ஜன்னல்லாம் தாண்டிட்டு உள்ள வந்துடும். ஸோ அந்த மாதிரி அதனால இயேசு கிறிஸ்து வந்து அடைக்கப்பட்டிருக்கு. வீட்டெல்லாம் கூட்டி தான் இருக்குது. ஆனால் இயேசு உள்ள வந்ததை பார்க்கணும். ஸோ அந்த உடல் வேற உடல்னு சொல்லி பார்க்கணும். இதன் அடிப்படையில் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது ட்ரை பண்ணலாம். இப்போ புதிய வாழ்க்கை நமக்கு கிடைச்சிது. இயேசுவை எப்படி மரித்த இயேசுவை ஆவியானவர் எப்படி உயிரோடு எழுப்பினாரோ அதே மாதிரி நமக்குள்ள மரிச்ச ஆவி இருக்குது. அந்த ஆவியை நம்ம இயேசுடைய ரத்தத்தை நம்பும்போது உயிர்ப்பிக்கிறார் சொல்லி பார்க்கணும். அதுதான் ஆவிக்குரிய உயிர் தருதல். அது என்ன நடக்குது? இதுதான் புதிய வாழ்க்கைன்றதுல முக்கிய சம்பவம். நம்ம ஆவியில் ஒரு சம்பவம் நடக்குது, அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். வேற ஆத்மாவில் என்ன நடக்குது? சரீரத்தில் என்ன நடக்குது?
இப்போ தான் நம்ம வந்து இயேசு வந்து ரட்சிக்கப்பட்ட உடனே ஆவிக்குரியல் ஆயிரம்னு பார்க்கணும். டீ குடிச்சிக்கிறீங்களா? டீ குடிச்சு பேசலாமா? சரி, 5 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கலாம். அப்படியே வெளியே போயிட்டு வந்தோம்.